வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் திரு பூமிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஆண்டு யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியானது. தேர்ச்சி விகிதம் கடந்த 5 ஆண்டுகளோடு ஒப்பிடுகிற போது இந்த முறை கூடுதல் அப்படின்னு செய்திகளில் பார்த்தோம். என்ன காரணம் உயர்ந்ததற்கு? உண்மைதான். கிட்டத்தட்ட 58 மாணவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் சதவிகிதத்தின் அடிப்படையில் நம்ம இதோடைய வெற்றியை நம்ம பார்க்குறத விட இன்னும் வேற ஒரு டைரெக்ஷனில் பார்க்கலாம். இந்த நம்பர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே கடந்த 5 ஆண்டுகளில் 26 கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் ஒரு 35 மாணவர்கள், சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா வெறும் 41 மாணவர்கள், இந்த ஆண்டு 57 மாணவர்கள். அந்த எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு சந்தோஷமான செய்தி தான். ஆனால் 110 மாணவர்கள் 120 மாணவர்கள் தமிழகத்திலிருந்து வெற்றி பெற்றார்கள் கடந்த காலங்களில். அப்போ எண்ணிக்கை இப்போ குறைஞ்சிருதான். அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கு பாதி. ஆனால் இந்த ஒரு 4 அல்ல 5 ஆண்டுகளில் மீண்டும் அந்த பழைய இடத்தை நம்ம பிடிக்கிறதுக்கு தேவையான அந்த எஃபோர்ட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்றது ரொம்ப நல்ல விஷயம். நெக்ஸ்ட் இயர் நிச்சயமாக 80 அல்லது 100 இடங்களை நிச்சயமாக தமிழக மாணவர்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. சார் சொன்ன மாதிரி முதல் காரணம் என்னென்னா, கோவிட்க்கு அப்புறம் மாணவர்களுக்கு அரசு பணி குறித்த அந்த ஆர்வம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்டு ப்ரைவேட் செக்டர்ஸில் பயங்கரமான ஆர்வம் இருந்தது. சேலரி கூட பயங்கரமான சேலரி. ஆனால் கோவிட் டைம் நிறைய பேருக்கு உணர்த்தது கவர்மெண்ட் சர்வீஸோட முக்கியத்துவம், அதோட சேஃப்டி, செக்யூரிட்டி, அங்கே கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தனியார் துறையில் ஒரு நிச்சயமற்ற தன்மை அது ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட்னு சொல்வேன் நான். 2020க்கு முன்னாடி மாணவர்களுடைய மனநிலை, 2020க்கு அப்புறம் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மனநிலை, இது ஒரு முக்கியமான ஷிஃப்ட். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் ரிசல்ட்ஸ் குறைஞ்சதுக்கு முக்கியமான ஒரு காரணம், தமிழ்நாடு நல்லாவே வளர்ந்துருச்சு பிற துறைகளில். பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசோட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வேலை வாய்ப்புகள் தனியார் துறையில் இவங்களுக்கு நிறைய கிடைக்குது. நல்ல திறமையான மாணவர்களை தனியார் துறை ரொம்ப எளிமையான முறையில் அவங்களுக்கு நல்ல சேலரி கொடுத்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. படித்தா வேலைக்கு உத்தரவாதமும் இருக்குது. அப்போ அந்த சூழலில் அந்த பையனுக்கு அரசு வேலைக்கு படிக்க ஆரம்பித்தோம்னா இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு. இப்போ நமக்கு ஒரு 20 லட்ச ரூபா பேக்கேஜில் ஒரு வேலை கிடைக்கிறப்ப எதை சூஸ் பண்ணுறதுன்றது அவனுக்கு வர்றப்ப அவன் தனியார் துறையை சூஸ் பண்ணான். பட் இப்போ அந்த கோவிடுக்கு அப்புறம் என்ன தான் இப்போதைக்கு அதை சூஸ் பண்ணால் கூட அது நிரந்தரம் இல்லை. நம்ம பெட்டர் நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. இங்கேயும் இப்போ பே கமிஷன்ஸ்லாம் இருக்குது, சேலரி ரிவிஷன் இருக்குது, ரெஸ்பெக்ட் இருக்குது, ரெகக்னிஷன் இருக்குது, ரிவார்டு இருக்குது. இது எல்லாமே 3மே கிடைக்கக்கூடிய ஒரு பதவின்றதை கொஞ்சம் உணர்ந்திருக்காங்க. இது ஒரு ரீசன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ரெண்டாவது, மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு இயர் பை இயர் நல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். மூன்றாவது விஷயம் என்னென்னா, அரசு எடுக்கக்கூடிய பல முன்னெடுப்புகள், இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட் சிஸ்டம் இயர் ஆன் இயர் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. லாஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸாகவே கவர்மெண்ட் இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எவ்ரி இயர் ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. கடந்த அண்மை காலங்களில் ஆட்சியாளர்கள், குறிப்பாக நான் சொல்வது ஒரு சில ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய நல்ல முன்னெடுப்புகளின் காரணமாக, குறிப்பாக மதிப்பிற்குரிய முன்னாள் தலைமைச் செயலாளர் பணியாற்றிய ரெயின்போ ஐஏஎஸ் அவர்கள் அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறப்ப மாணவர்களுடைய அந்த இருப்பிடம், அவர்களுடைய அந்த லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ், அவர்களுடைய அந்த ஃபுட்டு, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணுன்றதுக்காக நல்ல கேர் எடுத்து பண்ண அந்த ஒரு முன்னெடுப்பு அடுத்தடுத்து வந்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் அதை தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தாங்க. மாணவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஊக்கத்தொகையோடைய அந்த மதிப்பை உயர்த்தினாங்க. இது மாணவர்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. அதனால் ரீட்டைன் பண்ண முடியுது இந்த எக்ஸாமில். இல்லைன்னா ஒரு அட்டெம்ப்டில் இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுற கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் தேர்வுக்கு தயாராகும் போது. ஏன்னா ஐஏஎஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது ஒரே முயற்சியில் பாஸ் பண்ணுறது ரொம்ப அரிது. 2, 3, சில நேரங்கள் 4 அட்டெம்ப்ட்ஸ், சில 5 அட்டெம்ப்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரம்யான்னு ஒரு பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 9வது முயற்சியில் தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. சமீபத்தில் ஒரு இளைஞர் 9வது முறையில் தேர்ச்சி பெற்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நிறைய மாணவர்கள் அப்படி இருக்காங்க. பெரும்பாலான மாணவர்கள் 3வது 4வது 5வது அந்த முயற்சியில் வெற்றி பெற மாணவர்கள் தான் நிறைய பேர். அப்போ அது வரைக்கும் ரீட்டைன் ஆகணும் அப்படின்னா
நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து ஃபேமிலியில் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இது அஃப்ளூவன்ட் பீப்புள் வந்து படிக்கக்கூடிய தேர்வாக இது வந்து இல்லை. ஒரு காலத்தில் அது இருந்தது. இப்போது மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நிறைய பேருக்கு வந்து அரசு பணி மீது இருக்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ கால்டு த அப்பர் கேஸ்ட் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ராடில் போய் செட்டில் ஆகக்கூடிய அந்த மோகம் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப எசென்ஷியல். அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை ஃபேமிலியும் கொடுக்குது, கவர்மெண்ட்டும் கொடுக்குது. அதனால் இந்த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. கோச்சிங் வந்து அதே போல் தனியார் பயிற்சி மையங்கள் வந்து முன்னாடி வந்து ரொம்ப இல்லை. இப்போ வந்து சென்னையில் இப்போ டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு இப்போ எல்லா பயிற்சி மையங்களுமே போட்டி போட்டுக்கிட்டு நிறைய ஃப்ரீ கோச்சிங்லாம் நிறைய கொடுக்கறதுனால அரசும் கொடுக்குது, தனியார் துறையும் கொடுக்குது. அதனால நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. சென்னை கடந்து மாவட்ட தலைநகரங்கள்லையும் இந்த தனியார் பயிற்சி மையங்கள் எண்ணிக்கை கணிசமாக சமீப நாட்களில் கூடியிருக்கு இல்லையா? ஆமாம். ஆக்சுவலாக அதை முதல் முறையாக வந்து கொண்டு வந்த பெருமை வந்து நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியை சேரும். காரணம் வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், அதே போல் வந்து கல்யாணமான பெண்கள் எல்லாம் சென்னைக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறது கஷ்டம். சென்னைக்கு வந்தால் கூட ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் கட்டி படிக்க முடியாத சூழல் இருந்தது. இதை கருத்தில் கொண்டு தான் என்ன பண்ணோம், மதுரை, சேலமில், கோயம்புத்தூரில், திருச்சியில், பாண்டிச்சேரியில், நாமக்கல்லில் இங்கெல்லாம் வந்து ஒரு ஆஃப்லைன் கோச்சிங் ஆரம்பிக்கலாமேன்ட்டு. ஆனால் பெரும்பாலும் அங்கெல்லாம் ஆரம்பித்தோம் அப்படின்னா ஐஏஎஸ் தேர்வுக்கான முழு பயிற்சி கொடுக்குறப்ப எல்லாரும் பயந்து பயந்து தான் ஆரம்பிக்கணும். காரணம் வந்து டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் க்ரௌடு பயங்கரமாக வரும். பட் ஐஏஎஸ் படிக்கிறதுக்குன்றது ஒரு 50 பேர் 100 பேர் வந்தாவே பெரிய கஷ்டம். ஸோ அந்த பிரேக் ஈவன்றது வந்து வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிக்கு கிட்டத்தட்ட தயாரிப்புகள் ஒன்று தானே? கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தயாரிப்புகள் தான். ஆனால் டிஎன்பிஎஸ்சி எளிது, யூபிஎஸ்சி கடினம்ன்ற அந்த மனப்பாங்கு வந்து ஒரே மாதிரி இல்லை. இப்போ பிரச்சனையே அங்கே தான் இருக்குது. நாங்களும் எவ்வளோ விழிப்புணர்வை உண்டு பண்ண ட்ரை பண்ணி பார்க்குறோம். குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறதும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு படிப்பதும் ஆல்மோஸ்ட் சேம். இன்னைக்கு காலையில் நடந்த செமினாரில் கூட அதை தான் ரொம்ப நேரம் பேசினேன். ஆனால் மாணவர்களுடைய மனநிலை வந்து சரியாக இல்லை. இப்போ கிராமப்புறங்களில் அந்த விழிப்புணர்வு நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நிறைய சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே அதை ஆரம்பிச்சிருக்காங்க. நிச்சயமாக வந்து எதிர்காலத்தில் அதான் நான் சொன்ன மாதிரி இன்னும் ஓராண்டில் அந்த இழந்த தமிழ்நாட்டினுடைய அந்த பெருமையை, ஏற்கனவே இருந்த பெருமையை மீட்டெடுப்பது வந்து ரொம்ப தூரம் இல்லை. அநேகமாக அடுத்த வருஷம் வந்து நீங்கள் பேட்டி எடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு 100 ஐஏஎஸ் மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். டிஎன்பிஎஸ்சினா தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும் பங்கேற்பாங்க, யூபிஎஸ்சினா அகில இந்திய அளவில் மாணவர்கள் போட்டி போடுவாங்கங்கிற அந்த உளவியல் ரீதியான அச்சமும் ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்க தோணுதோ? இந்த இடத்துல ரொம்ப அற்புதமான பாயிண்ட். இந்த உளவியல் ரீதியான பிரச்சனைக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்ல ஆசைப்பட்றேன். ஐஏஎஸ் தேர்வுன்னு சொல்லக்கூடிய இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை அகில இந்திய லெவலில் இந்த தேர்வை எழுதினவங்க எவ்வளோ பேருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ முந்தா நாள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் முடிஞ்சது. வெறும் 5,63,000 மாணவர்கள் மட்டும்தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இந்த தேர்வு எழுதுனது வெறும் 25,600 மாணவர்கள் மட்டும்தான் இந்த தேர்வு எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் குரூப் 1 எக்ஸாமினேஷன் மட்டுமே வந்து பல லட்சம் மாணவர்கள் எழுதுகிறாங்க. பல லட்சம், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் மாணவர்கள் குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு விண்ணப்பிக்கிறாங்க. 2 மடங்கு யூபிஎஸ்சியை விட. இந்தியா ஃபுல்லாக சேர்ந்து 5 லட்சம், இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமே 10 லட்சம் வேகன்சி. அங்கே வந்து 5 லட்சம் பேருக்கு 1000 வேகன்சி, இங்கே வந்து 10 லட்சம் பேருக்கு வெறும் 100 வேகன்சிஸ். அங்கே கட் ஆஃப் வந்து 45%லேருந்து 50% பாஸ் பண்ணாவே நம்ம யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிடலாம். இங்கே 200 கேள்விக்கு 140லேருந்து 150 கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணால் கிட்டத்தட்ட 70% 80% மார்க் எடுத்தால் தான் கிளியர் பண்ண முடியும். பார்க்க போனால் டிஎன்பிஎஸ்சி தான் கஷ்டம் போல இருக்கு. உண்மையை வந்து சொல்லணும்னா டிஎன்பிஎஸ்சிக்கு படிப்பது கடினம், யூபிஎஸ்சி தேர்வுக்கு படிப்பது எளிது. ஆனால் இங்கே வந்து நம்ம அந்த விழிப்புணர்வு வந்து நம்ம பெர்செப்ஷன் மாணவர்கள் மத்தியில் அப்படி மாணவர்கள் மத்தியில் வந்து பயங்கரமான ஒரு பெர்செப்ஷன். அதாவது இது அந்த யூபிஎஸ்சின்ற வேர்டு நம்ம சொன்ன அடுத்த செகண்டே வந்து இல்லை சார் அதெல்லாம் வந்து கஷ்டம், நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற ஒரு மனப்பாங்க இருக்குது. இப்போ குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான விண்ணப்பங்கள் வந்து நிறைய போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். 20 லட்சம் விண்ணப்பம் வந்திருக்கு தமிழ்நாட்டில் மட்டும். அதில் 17 லட்சம் மாணவர்கள் வந்து யூஜி டிகிரி முடித்தவங்க. ஆனால் அதுக்கு குவாலிஃபிகேஷன் வெறும் 10th ஸ்டாண்டர்ட். அத்தனை மாணவர்களில் 1 லட்சம் மாணவர்கள் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதினாவே போதும், தமிழ்நாடு ரிசல்ட்டை தலையெல்லாம் மாற்றிடலாம். ஆனால் வெறும் 25,000 பேர் மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸை போய் முந்தானத்தை எழுதியிருக்காங்க. அதுலேயும் காலையில் ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு மதியம் ஒரு பேப்பர் வந்து சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குன்னே தெரியாமல் கிட்டத்தட்ட 6,000 பேர் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க மதியம்.
ஸோ மிச்ச கேண்டிடேட்ஸ் சீரியஸான கேண்டிடேட்ஸ் ஆனால் அதுவும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சீரியஸான கேண்டிடேட்ஸ் பார்த்தா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒரு 3000 பேர்லேருந்து 4000 பேர் தான் சீரியஸான கேண்டிடேட்ஸ், தோஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரு அற்புதமான ஒரு அரிய பணி இருக்குன்னா அது சிவில் சர்வீஸ். காரணம் வந்து 25 லட்சத்துலேருந்து 50 லட்சம் பாப்புலேஷன் உங்கள் கண்ட்ரோலில் கையில் கொடுத்து ஒரு 21 வயது இளைஞன் கையில் இவர்களுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு, ஒட்டுமொத்த வளர்ச்சி, இவர்களுடைய எதிர்காலம் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லக்கூடிய அற்புதமான பணி. ஆனால் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. சின்ன சின்ன எக்ஸாமுக்கெல்லாம் அதிகமான காம்படிஷன், பெரிய பெரிய பதவிகளுக்கெல்லாம் கம்மியான காம்படிஷன். ஸோ இந்த உண்மை வந்து நிறைய பேர் தெரியல. யூபிஎஸ்சிக்கு தயாராகணும் அப்படின்றத இலக்காக வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த தேர்வுகளில் வாய்ப்பு கிடைக்கிற போது பங்கேற்கலாம் அப்படிங்கிறது சரியான முடிவாக இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். காரணம் வந்து நானே ஒரு உதாரணம். நான் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் படித்தேன். ஆனால் 7 கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைச்சது. எந்த ஒரு ஜாபுக்குமே வந்து நான் வந்து மத்திய பணி, மாநில பணி, மத்திய பணியிலையும் நான் ஜெயிச்சிருக்கேன், மாநில அரசு பணியிலையும் ஜெயிச்சிருக்கேன். மாநில அரசு நடத்திய பல போட்டித் தேர்வுகளில் நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன். அந்த போட்டித் தேர்வுக்கு நான் படிச்சுட்டு போனேன்னா கிடையாது. நான் படிச்சுட்டு போனது எல்லாமே வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம். நான் என்னோடய யூஜிசி நடத்தக்கூடிய நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடினம்னு சொல்லுவாங்க. அந்த தேர்வை வந்து இந்த ஜஸ்ட் லைக் தட் ஒரு 1 வீக்கில் போய் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு நம்ம போய் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு வந்தேன். எல்லாருக்கும் ஆச்சரியம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்போ ரிசல்ட் வந்தப்போ எல்லாரும் கேட்குறாங்க, யூஜிசி பையன் கிளியர் பண்ணிட்டான், யூஜிசி பூமிநாதன் கிளியர் பண்ணிட்டான் அப்படின்னு. ஏதோ பெரிய விஷயம் மாதிரி, சாதாரண விஷயம். யூபிஎஸ்சின்றது மதர் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். அது என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே கொடுத்துரும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிரேட் பி எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் சார், அது வந்து ஈக்குவல் டெப்டி கவர்னர் ஆர்பிஐ வரைக்கும் போகலாம். அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் சிஏபிஎஃப் சிஏஎஸ்எஃப் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், குரூப் 2 கிளியர் பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் கிளியர் பண்ணலாம், நபார்டு எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், பேங்க் பிஓ எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா போட்டித் தேர்வையும் எழுதி இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். சார் பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட், இது 2 தான் சார் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லேயும் வந்து டெஸ்ட் பண்ணப்படுது. அந்த டெஸ்ட் பண்ணக்கூடிய விதம் வந்து மாறுபடுது. இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் நேரடியான கேள்விகள் இருக்காது. டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளில் நேரடியான கேள்விகள் இருக்கும். இந்த வாட், விச், ஹவு, வேர், ஹவு, வென், இந்த மாதிரி கொஸ்டின் ஆரம்பிக்காது நம்மளுடைய யூபிஎஸ்சியில். சஜஸ்ட், கிவ் யுவர் ஒப்பீனியன், கமெண்ட், கிரிட்டிக்கலி எக்ஸாமின், ரீசன் அவுட், பிரிங் அவுட், இந்த மாதிரி எக்ஸ்பிளைன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. ஆமாம், எலாபரேட், இந்த மாதிரி கேட்குறதுனால நம்மளுடைய ஒரிஜினல் பர்சனாலிட்டி வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தேர்வு அது. இதுக்கு கண்டென்ட்டு எவ்வளோ முக்கியமோ அந்த கண்டென்ட்டை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ப்ரெசன்டேஷன் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே நிறைய பேர் நாலேஜ் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கும். அந்த நாலேஜ் வெளிப்படுத்தக்கூடிய அந்த தன்மை மாறுபடுறதுனால தான் இங்கே வந்து வெற்றியும் தோல்வியும் வந்து தீர்மானிக்கப்படுது. ஸோ அந்த தன்மைக்கு தான் அதிக லெவலில் முக்கியத்துவம் கொடுக்கும். கடல்ல நீந்துவதற்கே பயிற்சி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஏரி, குளம், குட்டை அப்படின்னு ரொம்ப சரியா இருக்கு. நம்ம நிச்சயமா சரியான வார்த்தை. யார் அதிகமா வர்றாங்க இந்த தேர்வுகளுக்கு? கிராமப்புற மாணவர்கள் அதிகமா வந்து தயாராகணும்னு நினைக்கிறாங்களா, நகர்ப்புற மாணவர்கள் அதிகமா தயாராகணும்னு நினைக்கிறாங்களா? கிராமப்புற மாணவர்கள் தான் சார் நிறைய மாணவர்கள் வந்து இந்த தேர்வுக்கு தயாராகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ எங்கிட்ட படிக்கக்கூடிய கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் 1922 மாணவர்கள் லாஸ்ட் இயர் நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அப்படின்னா நகர்ப்புறம் அப்படின்னு சொன்னோம்னா மேஜராக நம்ம எடுத்துக்கிறது மேஜர் சிட்டிஸ். இப்போ சென்னை, அந்த கோயம்புத்தூர், மதுரை, இந்த மாதிரியான மேஜர் சிட்டிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாணவர்கள் வந்து ரொம்ப கம்மி. அதோட அவங்களுக்கு தானே அக்சசபிலிட்டி அதிகம் இருக்கும், இன்ஸ்டியூட்ஸ் கூட விழிப்புணர்வுலாம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பயன்படுத்துறதில்ல. கிராமப்புறத்துலேருந்து வரக்கூடிய மாணவர்கள், சபர்பனில் இருக்கக்கூடிய மாணவர்கள், டவுன்லேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு தான் இந்த தேர்வில் ஜெயிக்கணுன்ற அந்த ஆர்வமும் ப்ளஸ் வந்து வெறின்னு சொல்லலாம், ப்ளஸ் வந்து பொறுமையும் வந்து அவர்களிடத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. சிட்டியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே வந்து பீஸா, பர்கர், அந்த குரூப்பு எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர். வருவாங்க, ஒரு அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க, அடுத்த அட்டெம்ப்ட் கொடுக்க மாட்டாங்க, கிளம்பி போயிடுவாங்க. வருவாங்க காலையில் எக்ஸாம் எழுதி மதிய எக்ஸாமே எழுதாமல் போயிடுறாங்கன்னு சொல்கிறேன். எஸ், அதில் ஒரு 80% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த கேட்டகரி. ஒரு 20% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க சிட்டியில் இருக்கக்கூடிய மாணவர்களும். அவங்க வந்து சிவில் சர்வீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்த மாணவர்கள்.
அதுக்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய பெற்றோர்கள். அந்த பெற்றோர்கள் எதை சொல்லி சொல்லி வளர்க்குறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறு வயது முதல் வந்து அந்த ஆம்பிஷனை வந்து நல்லா விதைச்சு, இப்போ ஒரு குழந்தைய பார்த்தேன் ரீசெண்டாக, 9th ஸ்டாண்டர்ட். அவன் மொத்த யூபிஎஸ்சி கொஸ்டினும் 10 வருஷத்தோட கொஸ்டினை பார்த்துட்டான், ப்ரிலிம்ஸ் கொஸ்டினை பார்த்துட்டான், மெயின்ஸ் கொஸ்டினை பார்த்துட்டான், என்சிஆர்டிஸ் மொத்தம் முடிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கான். ஓஹோ. நான் அதான் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன். நான் அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டேன், அதாவது சிவில் சர்வீஸ்க்காகவே ஒரு குழந்தைய வந்து பெற்று எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அப்படி பெற்று எடுத்தீங்களான்னு கேட்டேன். நான் சென்னை சிட்டியில் இருக்க பையன் தான். 11th படிக்கக்கூடிய ஒரு மாணவி. கிட்டத்தட்ட அற்புதமான ஒரு வளர்ப்பு. ஸோ பேரண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு. நம்ம இங்கே சென்னையில் பெரும்பாலும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உன்னை இன்ஜினியரிங் சேர்த்து விட்டுறேன், எப்படியாவது முடிச்சு 4 வருஷம் கழிச்சு வர்றப்ப ஒரு பெரிய பேக்கேஜோட ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டு வந்துருன்னு தான் நம்ம சொல்லியே அனுப்புகிறோம். இங்கே காலேஜை தேர்ந்தெடுக்க போகிறப்பயே எப்படின்னுடா, இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் நல்லாயிருக்கும், இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் நல்லாயிருக்கும், எந்த காலேஜில் படித்தா பையனுடைய பர்சனாலிட்டி குரூம் ஆகும், இவன் சிவில் சர்வெண்ட் ஆவான், ஐஏஎஸ் ஆகிறதுக்கு பண்பை எந்த காலேஜ் வளர்ப்பாங்க அப்படின்னு தேடுறதே கிடையாது. எந்த கல்லூரியில் ஐஏஎஸ்க்கு கோச்சிங் கொடுக்குறாங்க, ஒரு இன்டகிரேஷன் இதாக இருக்கான்றதை தேடக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்காங்க. அந்த குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அந்த குழந்தைகளை சிறப்பான ஒரு குழந்தைகளை வளர்த்துறாங்க. ஸோ அதை நான் என்னால் பார்க்க முடியும். இதில் நம்ம குழந்தை ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய பெற்றோர், நாம் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய மாணவர்கள், அவங்க மட்டும்தான் இந்த தேர்வுகளுக்கான பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு நம்ம வலியுறுத்தலாமா? இல்லை நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூபிஎஸ்சிங்கிறது ஒரு மாஸ்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், சிவில் சர்வீஸுங்கிறது தேர்வில் வெற்றி தோல்வியை கடந்த ஒரு பர்சனாலிட்டியை இது க்ரூம் பண்ணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த தேர்வுக்கான பயிற்சிகளை தொடங்கலாமா? இப்போ இரண்டாவது நீங்கள் சொன்னது தான் சார் சரியான ஒரு விஷயமா இருக்க முடியும். காரணம் வந்து இந்த தேர்வு வந்து வெறும் ஒரு போட்டித் தேர்வில் ஜெயிக்கக்கூடிய ஒரு மனநிலையை ஒரு மாணவன் கொடுக்கல, வாழ்க்கை தேர்விலேயே ஜெயிக்கக்கூடிய ஒரு மனநிலையை கொடுக்குது. முதல் விஷயம், அந்த போட்டியாளர்களை எப்படி வந்து சமாளிக்கணும் அப்படின்றது பொறுமையை சொல்லி கொடுக்குது இந்த தேர்வு. ரெண்டாவது வந்து தன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கான காரணங்களையும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் அலசி ஆராய்ஞ்சு நிதானமாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய பண்பை வந்து இந்த தேர்வு வந்து கொடுக்குது. நல்ல மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களை வந்து இது கொடுக்குது. ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு போராட்ட குணம் வேணும் அப்படின்ற ஒரு அற்புதமான பண்பு வந்து கொடுக்குது. ரெண்டாவது கன்சிஸ்டன்சி கொடுக்குது. நீங்கள் சார் பார்த்துருப்பீங்க, நீட்லாம் ஃபெயிலான மாணவர்கள் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து தவறான ஒரு முடிவுகள் எடுத்து பார்த்துருக்கீங்க. ஐஏஎஸ் தேர்வில் ஃபெயிலான நீ என்னைக்காவது வாழ்க்கையில் வந்து தவறான முடிவு எடுத்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. காரணம் என்னென்னா, இவன் ஒரு பண்பட்ட ஒரு மனிதனாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷன் வேறு துறையில் ஜெயிச்சிருவாங்க. அவங்க எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் அவர்கள் நம்பர் 1ஆக மாறுவதற்கான வாய்ப்புகளை இந்த ப்ரிப்பரேஷன் வந்து கொடுக்கும். பல என்ன சந்தேகம் வந்துடும்னா இதை பார்க்குறவங்களுக்கு, அப்போது டிஎன்பிஎஸ் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு இந்த கெப்பாசிட்டிலாம் வந்துடாதா? கல்லூரி தேர்வுகள், பள்ளி தேர்வுகள், மற்ற பொது தேர்வுகள் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்துடாதான்னு இருக்கும். எப்படி வேறுபடுத்தி பார்க்கணும்? நிச்சயமாக வேறுபடுத்தி பார்க்கலாம். காரணம் வந்து நம்ம பள்ளி படிப்பு, பள்ளி தேர்வு, கல்லூரி தேர்வில் நம்ம கூட ஸ்டார்ட் பண்ண அந்த மாணவர்களோடு தான் போட்டி போடுறாங்க. அதாவது 12ஆம் வகுப்புனா 12வது நீங்களும் 12வது தான், இவரும் 12வது. ஒரே வயது, ஒரே டேட்டு, ஒரே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரே மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், அவங்களோட போட்டி போடுறோம். அதில் வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படுது அந்த முடிவு. இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுன்றது ஒரு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸு, ஆனால் கல்லூரின்றது வேறு செக்மெண்ட்ஸு. டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கும் யூபிஎஸ்சி மாணவர்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லணும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி உள்ளே படிக்க வரக்கூடிய மாணவர்கள் யாரெல்லாம் பெரும்பாலும் வந்து வர்றாங்கன்னா, ஒன்று தமிழ் மீடியம் படிச்சிருக்கோம், நம்ம அதனால் டிஎன்பிஎஸ்சியில் தான் படிக்க முடியும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள். ரெண்டாவது, நம்மளாலலாம் யூபிஎஸ்சி பாஸ் பண்ண முடியாதுன்னு தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடிய மாணவர்கள் அதுக்கு வருவாங்க. மூன்றாவது, நான் அரசு பள்ளியில், அரசு கல்லூரியில், அரசு ஸ்கூலில் படித்த மாணவர், முதல் தலைமுறை பட்டதாரி, எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு மனநிலை இருக்கக்கூடிய மாணவர்கள். ஆனால் யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க எந்த பின்னணியில் இருந்தாலும் சரி டைவர்சிஃபைடாக இருப்பாங்க. இல்லை, அவங்க தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் அரசு பள்ளியில் படிச்சிருந்தாலும் வைராக்கியமுடைய மாணவர்கள், ஜெயிக்கணும்னு தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய மாணவர்கள், ஜெயிக்க முடியும்னு அந்த போராட்ட குணம் இருக்கக்கூடிய மாணவர்கள். அந்த கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மோல்டப் ஆகும் யூபிஎஸ்சியில். அந்த ட்ரைனிங் எப்போவே வந்து பார்த்திங்கன்னா சார், இங்கே வந்து இந்த சப்ஜெக்ட்ஸை வந்து ஃபேக்சுவலாக வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம் டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒப்பீனியேட்டட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து
இவங்களுடைய ஒரிஜினல் பர்சனாலிட்டி என்ன, ஒரிஜினல் பெர்செப்ஷன் என்னன்றதை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கான ஒரு ட்ரைனிங் வந்து யூபிஎஸ்சியில் இருக்கும். அதனால தான் 360 டிகிரியில் இந்த ஒரு மாணவன் வந்து ஒரு இஷ்யூ வந்து அனலைஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்குது அப்படின்னா யூபிஎஸ்சி மாணவன் வந்து அவன் திங்க் பண்ணுறது வந்து என்னென்னலாம் மைண்டில் ஓடும் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் மட்டும் ஓடாது. இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட்டில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சைனா, இந்தியா மியான்மார், இந்தியா ஸ்ரீலங்கா, இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, இந்த சிந்தூர் வந்து எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும், பல ஆங்கிள் யோசிப்பாங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்ரேஷன் நடந்திருக்கு, இது வந்து இம்பாக்ட் எப்படி இருக்கும், எக்கனாமிக்கல் இம்பாக்ட் எப்படி இருக்கும், பொலிட்டிக்கல் இம்பாக்ட் எப்படி இருக்கும், என்விரான்மெண்டல் இம்பாக்ட் எப்படி இருக்கும். இதனால் வந்து அடுத்து வந்து ஈவன் நம்ம யூபிஎஸ் ஸ்டூடெண்ட் என்னெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சார் இந்த வார் வந்துச்சு அப்படின்னா முதல் விஷயம் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாப் ஆகிடும், யூபிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட்டு. ஏன்னா எக்கனாமிக்கலி வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் போயிடுவோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டாப் பண்ணுறது என்ன பண்ணுவாங்க, கட் இன் தி சேலரி கட்டுன்றதோட நியூ ரெக்ரூட்மெண்ட் வில் பி ஸ்டாப்டு. எத்தனை வருஷத்துக்கு ஸ்டாப் ஆகும், அவன் திங்க் பண்ணுறலாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட் திங்க் பண்ணுறான். இந்த தாட்டு மிச்சவங்களுக்கு வராது. மிச்சவங்கள்லாம் யோசிக்கிறது எப்படி யோசிப்பாங்கன்னா லேட்ரல் திங்கிங் அதிகமாகுதா, பயங்கரமாக இருக்கும் சார். ஃபோர்காஸ்ட் பண்ணுவான், பயங்கர ஃபோர்காஸ்ட் பண்ணுவான். ஸோ பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர், அந்த மூணையும் வந்து திங்க் பண்ணக்கூடிய மாணவன் வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். சார் ஆக்சுவலாக இங்கே ஆளுமையை வந்து சோதிக்கக்கூடிய தேர்வு சார். இது வந்து வெறும் அறிவை மட்டுமே சோதிக்கக்கூடிய தேர்வு. இது ஆளுமையோடு சேர்ந்து அறிவை சோதிக்கக்கூடிய ஒரு தேர்வு இது யூபிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சி வெறும் வந்து அறிவை மட்டுமே சோதிக்கக்கூடிய தேர்வு. அதான் அடிக்கடி சொல்லுவாங்க எனக்கு டீச் பண்ண ஃபேக்கல்ட்டிஸ், ஐஐடியிலேருந்து வந்த பையன் வந்து ஒரு பையன் வந்து தோற்றுருவான் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில். ஆர்டினரி நம்ம நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து பச்சைபாஸ் காலேஜ்லேருந்து வந்த பையன் வந்து ஜெயிச்சிருவான். ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க கூட ஜெயிச்சிருக்காங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படித்து ஜெயிச்சிருக்காங்க. பள்ளிக்கே போகாதவங்க, கல்லூரிக்கு போகாதவங்க, தமிழ் வழியில் பயின்றவங்க. ஸோ ஒன்று என்ன தேவைன்னா உயரிய நோக்கம், நல்ல சிந்தனை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு, சரியான ஒரு ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸு, நல்ல மென்டாரு, ரெண்டாவது வந்து அந்த பொறுமை. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே ஜெயிக்க முடியும். அது சொல்லுவாங்களே, இந்த முயலும் ஜெயிக்கும் ஆமையும் ஜெயிக்கும் முயலாமையை ஜெயிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. கிட்டத்தட்ட சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து அப்படி தான். ஆனால் ஒரு குறுகிய காலகட்டத்தில் தான் அந்த தாட் இருக்குது இந்த டிஎன்பிஎஸ்சி வரவங்களுக்கு. கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்களே மாறிடுறாங்க. இப்போ என்கிட்டே வந்து குரூப் 1க்கு வந்து ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் இப்போ யூபிஎஸ்சி வந்துட்டாங்க. பட் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எழுதலாமான்னா தாராளமாக எழுதலாம், ஜெயிக்க முடியும். என்ன ஒன்று, அங்கே ஒரு டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி ஆனோம் அப்படின்னா குரூப் 1ல் டிஎஸ்பி ஆகி ஐபிஎஸ் ஆகிறதுக்கு ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஆகும். சில நேரங்கள் 20 வருஷத்துக்கு மேலே கூட ஆகிடும் ஆகிறதுக்கு. ஆகாமலும் போகலாம். அப்படின்லாம் நிறைய பேர் ரிட்டையர் ஆகிருக்காங்க. இங்கே டைரெக்டாக ஐபிஎஸ் ஆயிடலாம், டைரெக்டாக ஐஏஎஸ் ஆயிடலாம். நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண அன்னைக்கே வந்து பேருக்கு பின்னாடி வந்து ஐபிஎஸ் போட்டுக்கலாம். இங்கே குரூப் 1 அதே கஷ்டம் தான் பட போகிறாங்க, அதே உழைப்பு தான் இருக்குது. ஆனால் அந்த டிஎஸ்பின்ற வேர்டை வந்து அவங்க டிபிஎஸ்ன்றதை வந்து ஐபிஎஸ் மாற்றுறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிடுறாங்க. நிறைய பேருக்கு வந்து ஏன்டா அன்றைக்கி வந்து நம்ம வந்து யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு பல டிஎஸ்பிஸு எங்கிட்ட வந்து பர்சனலாக புலம்புனது என்னென்னா, அன்றைக்கி நான் யூபிஎஸ்சியில் தான் ப்ரிப்ரேஷன் ஆரம்பித்தேன். நிறைய பேர் சொன்னாங்க சீக்கிரமாக எழுதுனா இந்த டிஎன்பிஎஸ்சியில் டிஎஸ்பி ஆயிடலாம் அப்படின்ட்டு. உள்ளே வந்ததுக்கப்புறம் கூட அடுத்துக்கப்புறம் நீ யூபிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணலான்னு நான் உள்ளே வந்தது, வெளியில் போகவே முடியல. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்து இந்த ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட்டில் போக முடியலன்ற வருத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளன்றது மாதிரி சார், ட்ரை பண்ணுறது யூபிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணிவிட்டு பிற போட்டித் தேர்வுகளை நம்ம தாராளமாக எழுதலாம். அதான் என்னோடய அட்வைஸ். யூபிஎஸ்சிக்கோ டிஎன்பிஎஸ்சிக்கோ தயாரான கட்டாயம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் இலக்காக வச்சுக்காம இந்த தேர்வுக்கு பயிற்சி எடுத்துக்கிறதே நம்மளை வந்து ஒரு ஆளுமையாக செதுக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணலாமா? நிச்சயமா சார். ஒவ்வொரு கிராஜுவேட்ஸும் ஒரு முறையாவது இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை வாழ்க்கையில் எழுதணும்னு நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னா, இன்றைக்கி ஒரு பொறியியல் படிச்சுட்டு வரக்கூடிய மாணவனோ அல்லது ஒரு மெடிக்கல் சயின்ஸ் முடிச்சுட்டு வர்ற மாணவனுக்கோ நம்மளுடைய கவர்மெண்ட்டோடைய ஒரு சிஸ்டமே தெரியல அவங்களுக்கு. ஒரு எலெக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னா அந்த எலெக்ஷன்னால் வரக்கூடிய தாக்கங்கள் எப்படி இருக்க போகுது இந்தியா மீது அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து சுத்தமாக அந்த ஈடுபாடு இல்லை, பொறுப்பும் இல்லை. அரசின் பங்களிப்பு என்ன, தனிநபர் பங்களிப்பு என்ன, ரெண்டுமே தெரியல. ரெண்டுமே அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா தெரியல. அதாவது ராவணன் ஆண்டால் என்ன, ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன அப்படின்றது மாதிரியான ஒரு மனப்பாங்கு வந்து அந்த மாணவர்கள்ட்ட மத்தியில் இருக்குது. அதே போல் கான்ஸ்டியூஷனை பற்றி சுத்தமாக தெரியல, பொருளாதாரத்தை பற்றி தெரியல, வரலாறு தெரியல, பண்பாடு தெரியல, புவியியல் தெரியல,
இல்லை ஒரு இன்ஜினியருக்கோ ஒரு டாக்டருக்கோ இல்லை வேறு துறையில் வேலை செய்வோருக்கோ இதெல்லாம் ஏன் தெரியணும் அப்படின்னு தானே கேட்பாங்க. அது உண்மை. ஏன்னா அவங்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டு. இந்த நாட்டுக்கு வந்து இன்ஜினியரும் தேவை, டாக்டர்ஸும் தேவை. அந்த இன்ஜினியரும் அந்த டாக்டரும் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கான காரணத்தையும் அதோடைய விளைவுகளையும் தெரிஞ்சு அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா இன்னும் திறமையான டாக்டராகவும் இன்னும் திறமையான ஒரு இன்ஜினியராகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்கும். ரெஸ்பான்சிபிளான ஒரு டாக்டராகவும் ரெஸ்பான்சிபிளான ஒரு இன்ஜினியராகவும் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு கோவிட் டயத்தில் என்னுடைய மாணவரும் அங்கே டாக்டர் இருந்தார். சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு போய் டாக்டர்ஸ் டைரெக்டாக எந்த விதமான இது பண்ணாமல் டாக்டர்ஸும் அங்கே இருந்தாங்க. இந்த பையன் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக வந்து அவன் வந்து அந்த எந்த சிந்தனையும் இல்லாமல் வீட்டுக்கு கூட போகாமல் நிறைய டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணாங்க அஃப்கோர்ஸ். பட் இந்த பையனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பயங்கர ஜாஸ்தி. நான் ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன், சார் இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு இத்தனை உயிரை காப்பாற்ற முடியுது. ஒரு சமூகத்தின் மீதான அக்கறை அதிகரிக்குது. அக்கறை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். நிச்சயமாக அனைத்து மருத்துவர்களுக்கும் அனைத்து பொறியாளர்களுக்கும் சமூகத்தின் மீது அக்கறை உள்ளது. இந்த பேக்ரவுண்டில் வர்றப்ப இன்னும் வந்து சரியா இன்னும் அதிக சமூக புரிதலோடு வரும்போது இது இன்னும் அதிகரிக்குது. ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக மாற்றுறதுக்கு இந்த சிவில் சர்வீஸ் பயணம் வந்து ரொம்ப உதவுது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் இந்த தேர்வில் வந்து படிக்கக்கூடிய அத்தனை பேரும் வெற்றியாளர்கள் நான் சொல்லுவேன். இதில் வந்து வெறும் ஐஏஎஸ் வாங்கிட்டு போகிறது ஐபிஎஸ் வாங்கிட்டு போகிறது மட்டுமே வெற்றியாளர்கள் அல்ல. எங்களால் ஒரு போட்டித் தேர்வு பயிற்சி மையமாக எங்களால் எல்லாரையும் ஐஏஎஸ் ஆக்க முடியாது, ஐபிஎஸ் வேக்கன்சியும் இருக்கிறது, வேக்கன்சியும் அவ்வளோ இல்லை. ஆனால் நான் அகாடமி ஆரம்பிக்கிறப்பவே ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தேன். எங்கிட்ட வந்து படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களையுமே பொறுப்புள்ள குடிமகனாக என்னால் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக அவனை வெளில அனுப்ப முடியும். பெற்றோரை மதிக்கக்கூடிய, அதே நேரத்தில் இந்த சமூகத்தின் மீது அக்கறையுடைய. சார் வாக் ஃபார் பிளாஸ்டிக்ஸ்னு சொல்லி அண்ணா நகர இங்கே ஒரு கிராஜுவேஷன்ஸ் முடித்த ஸ்டூடெண்ட்ஸை எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்ட்ரீட்டாக வந்து க்ளீன் பண்ண வச்சேன். ஸ்கூலில் நடக்கும், காலேஜில் நடக்கலாம். ஆனால் ஐஏஎஸ் படிக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு அந்த பொறுப்பு உணர்வை கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி நம்ம அகாடமி நடந்தது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுத போனப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே சின்ன சின்ன பேப்பரை கூட அப்படியே அங்கேருந்து கலெக்ட் பண்ணி வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் மொத்த பில்டிங்கும் க்ளீனாக இருந்தது. வெளியில் டஸ்ட்பின் அவ்வளோ தான் இருந்தது. வாட்டர் பாட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு குடிச்சு தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை ஒரு பெரிய வாட்டர் பாட்டிலில் அது சேகரித்து இது வந்து நம்ம செடிக்கு ஊற்ற வேண்டிய தண்ணியை கூட வேஸ்ட் பண்ண மாட்டான் இந்த சிவில் சர்வீஸ் படிக்கிற பையன். ஸோ அது என்ன, எத்தனை பேர் வாட்டர் பாட்டில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸில் மேரேஜ்லாம் பார்க்குறோம்ல, ஸோ அங்கங்கே பாதி தண்ணி இருக்கும், அதெல்லாம் எங்கே போகுது, வேஸ்ட்டாக தான் போகுது. ஆனால் நம்ம பையன் என்ன பண்ணுவான், அது ஒரு பெரிய டேங்க்கில் சேகரித்து அதை வந்து ஒரு பிளான்ட்டுக்கு வந்து இது பண்ணுவான். இப்போ சரண்யா ஐஏஎஸ் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அன்றைக்கி அந்த பொண்ணும் வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாங்க ஃபேர்வெல் பார்ட்டிக்கு. இந்த முறை சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறவங்க எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ஒவ்வொரு டேபிளாக போய் ஒவ்வொரு வாட்டர் பாட்டிலாக எடுத்து அதை வந்து அவ்வளோ அழகாக டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேரக்டர் எங்கே பில்டப் ஆகுது அப்படின்னா இந்த சிவில் சர்வீஸ் படிக்கிறப்ப தான் பில்டப் ஆகுது. எந்த ஏஜ்லேருந்து தயாரிப்பு தொடங்கினா சரியாக இருக்கும்? 9ஆம் வகுப்பு மாணவன் கொஷின் பேப்பரை பார்க்குறாரு, இதை பற்றின புரிதலோடு இருக்கிறாரு. நீங்கள் 11ஆம் வகுப்பு மாணவி இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. கரெக்டாக ஏஜ் அப்படின்னா நம்ம எதை வந்து வரையறுக்கலாம்? ஸ்கூல் படிக்கிறப்பவே அவங்களுக்கு வந்து சமூக அக்கறையை உருவாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சமூக அக்கறை என்னைக்கு உருவாச்சோ அன்னைக்கு ப்ரிப்பரேஷன் வந்துடுச்சு. இந்த சமுதாயத்துக்கு ஏதோ விதத்தில் என்னோட பங்களிப்பு வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்க போகுது அப்படின்னா அதுக்கான பிளாட்ஃபார்ம் எது கொடுக்கும் அப்படின்றத அவனுக்கு விதைக்கணும். விதைச்சிட்டோம்னாவே அவருக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தாவே தன்னை சுற்றி என்ன நடக்கணுன்ற ஆர்வம் வந்துடும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் ரீடிங், அங்கிருந்தான் நமக்கு வந்து அவருக்கு கொண்டு போய் செய்தித்தாள் வாசிப்பு தான் முதன்மையானது செய்தித்தாள் வாசிப்பு. அதுக்கப்புறம் வந்து 10,000 காப்பீஸ் கூட விற்பனை ஆகலைன்னா வருத்தப்படுறாங்க. ரொம்ப 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 குறைவாயிடுச்சு. இன்றைக்கி செய்தித்தாள் வாசிப்பு என்பது வந்து மிகப்பெரிய லெவலில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து நிறைய கேஜெட்ஸ் வந்து எல்லாம் அட்டென்ஷன் டைவர்ஷன் மிகப்பெரிய லெவல் ஆகிடுச்சு. பட் இந்த மாணவர்களுக்கு இந்த சமூக அக்கறை கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக செய்தித்தாள் வாசிப்பு வராங்க. அதில் செய்தித்தாள் வாசிப்புன்னு ஏன் அழுத்தமாக சொல்கிறீங்க? செய்தி தொலைக்காட்சி இருக்குது, நிறைய கேட்ஜெட்ஸில் நிறைய யூடியூப் சேனல்ஸில் செய்திகள் வருது. சின்ன சின்னதாக செய்திகளை புரிய வைக்கிற முயற்சிகள்லையும் சில பேர் செய்கிறாங்க. இந்த செய்தித்தாள் வாசிப்புங்கிறது ஏன் முக்கியமானது, பிரதானமானது? நீங்கள் சொல்கிறது வந்து விஷுவலாக நம்ம கேட்குறது பார்க்குறது நல்ல விஷயந்தான். ஆனால் நம்ம எப்படி டியூனப் ஆகிருக்கோம் அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்து கண்ணு முன்னாடி வச்சு பார்க்குறப்ப பொறுமையாக பார்க்க முடியும். நிதானமாக நமக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து குறிப்பெடுத்துக்க முடியும், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம், முக்கியமான ஆர்டிக்கிளை கட் பண்ணி வச்சுக்கலாம்.
சிலபஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து அதை வந்து மேட்ச் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு நம்ம எக்ஸாம்ஸ் எழுத போகிறப்ப இந்த ஃப்ளோ ஆஃப் ரைட்டிங் வந்து நமக்கு வந்து அங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் வெக்கபுலரிஸ் அங்கேருந்து நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் செய்தித்தாள் வாசிப்பப்போ வரும். ரெண்டாவது, ஒரு எடிட்டோரியல்ஸில் வந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அங்கே ஒரு ஆர்டிக்கிள் வருதுன்னா, அவர் ஒரு 30 ஆண்டு கால அனுபவத்தை ஒரு 3 மணி நேரத்தில் ஒரு கட்டுரை எழுதி நம்ம வந்து படித்து முடிச்சிடலாம். அது நமக்கு ஒரு பெர்செப்ஷன் கிடைக்கும், அது அருமையான பெர்செப்ஷன் கிடைக்கும். ஒவ்வொரு எடிட்டோரியல்ஸ் படிக்கிறப்பையும் ஒவ்வொரு பெர்செப்ஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும். ஸோ செய்தித்தாள் வாசிப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். நான் அது எந்த செய்தித்தாளாக வேணாலும் இருக்கலாம். ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் ஒன்று வச்சுக்கலாம், ஒரு வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் வச்சுக்கலாம். அது இந்தியன் எக்ஸ்பிரஸாக இருக்கலாம், இல்லை இங்கிலீஷ் ஹிந்துவாக இருக்கலாம். ஏன்னா அதுலேயும் நிறைய பேர் கேட்பாங்க, சார் இது வந்து லெஃப்ட் ஐடியாலஜி, இது ரைட் ஐடியாலஜி, எந்த நியூஸ் பேப்பரை வந்து படிக்கலாம் அப்படின்ட்டு. மிடில் பாத் எடுக்கிற மாதிரி எந்த ஐடியாலஜி எடுத்தாலும் ஓகே தான், எது வேணாலும் படிங்க, நீங்கள் மிடில் பாத் எடுங்க. இல்லை எல்லா பெர்செப்ஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு நாம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு கூட வரலாம். ஒரு அரசு அதிகாரியாக போகக்கூடிய நம்ம மனநிலை இந்த குழந்தைகளுக்கு நம்ம ஆரம்பத்திலேருந்து வளர்க்குறப்ப நியூட்ரலாக இருக்கணுன்ற அந்த விஷயங்களை நம்ம சொல்லி வளர்க்கணும். இந்த ஸ்கூல் படிக்கிறப்பே வளர்க்க ஆரம்பிக்கலாம். டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா சார், ஐஏஎஸ் கோச்சிங் வந்து அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் லெவலில் இருந்து ஜூனியர் ஐஏஎஸ் கோச்சிங். நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீட்டுக்கு மட்டும்தான் வந்து 6th அவேர்னஸ் இருக்குது. ஆனால் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வராங்க. இது வந்து ஸ்கூல்ல இருந்தே வந்து நம்ம வந்து ஒரு ஜூனியர் ஐஏஎஸ், அதே போல் வந்து அங்கே ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் ரிசல்ட் குறைஞ்சி போனதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்புன்னு யாரை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சதுக்கான காரணம் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் as well as வந்து பேரண்ட்ஸ். ஏன்னா சொசைட்டி மீது வந்து எனக்கு ரொம்ப நாள் வந்து ஒரு கோவம் இருக்குது. எல்லாரையும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் சொல்கிறத விட ஆதங்கம்னு கூட ஆதங்கம்னு சொல்லலாம். எல்லாரையும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி வளர்க்குறோம் ஒழிய, எத்தனை குழந்தைகளை நம்ம வந்து கலெக்டர் ஆகணும்னு சொல்லி வளர்க்குறோம், எத்தனை குழந்தைகள் ஐபிஎஸ்ன்னு சொல்லி வளர்க்குறோம், எத்தனை குழந்தைகளை நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பவே இப்போ அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லை 9th படிக்கிறப்ப, எங்களை போன்ற ஒரு தனியார் பயிற்சி மையங்களுக்கு, ஐஏஎஸ்க்கு பயிற்சி மையங்கள் நடத்தக்கூடிய அந்த விழிப்புணர்வுக்கு, அந்த முகாமுக்கு, இலவச பயிற்சி அரங்கத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. கிடையாது. இதெல்லாம் வந்து குறைஞ்சிருச்சு. இது இன்க்ரீஸ் ஆக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா. பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமே இன்னும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. நிச்சயமா இந்த தேர்வு நிச்சயமா வேணும். ஒரு சில கல்லூரிகளில் ஒரு சில ஆசிரியர்கள் எப்படியாவது தன்னுடைய கல்லூரியில் ஸ்கூலில் வந்து ஐஏஎஸ் ஆகணுன்றதுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க மூலமாக வந்து பயங்கரமான அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து டீச்சர்ஸ்க்கே நிறைய பேருக்கு நம்ம புரிய வைக்கணும். அவங்களே சொல்கிறது என்ன சொன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதுப்பா, இல்லை குரூப் 2 எழுதுப்பா, அப்படி தான் சொல்கிறாங்களே ஒழிய நீ ஐஏஎஸ் ஆகு, ஐபிஎஸ் ஆகு அப்படின்னு சொல்லி வந்து வளர்க்கக்கூடிய அந்த தன்மை வந்து ரொம்ப குறையுது. அதே போல் பேரண்ட்ஸ்டே போய் இந்த பையன் வந்து சொல்கிறப்ப, நீ 10th ஃபஸ்ட் ஒழுங்கா படி, +2 நீ ஃபஸ்ட்டு ஒழுங்கா படி, அதே இது நீட்டு படிக்க போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அதை சொல்கிறாங்க. அது ஏன் நீட்டு படிக்கிறப்ப அந்த போர்டு எக்ஸாமினேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஜேஇக்கு படிக்கிறப்ப அந்த போர்டு எக்ஸாம் வந்து முக்கியம்னு தெரியல. ஆனால் சிவில் சர்வீஸ் படிக்கணும்னு நினைக்கிறப்ப போர்டு எக்ஸாம் முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் மாறுச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொண்டு வந்துட்டு டிகிரி ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்து நம்ம வந்து பயிற்சி மையங்களுக்கும் நம்ம வந்து அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 3 to 4 years, ஏன்னா இந்த ப்ரிப்பரேஷன் வந்து கண்டிப்பாக ஆகும் சார். 3 yearsலேருந்து ஒரு 4 years வந்து கண்டிப்பாக ஆகும். அது டிகிரி முடிச்சுட்டு வர்றப்ப என்ன ஆகும் சார், ஸ்ட்ரெஸ்ஸு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போயாச்சு, அவன்லாம் நல்ல ஆடி கார் வாங்குவான், பென்ஸ் கார் வாங்குவான், வீடு வாங்குவான். ஆனால் இவன் வந்து சிவில் சர்வீஸ் படிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வேலைக்கு அப்புறம் திருமணம்னு ஒரு கமிட்மெண்ட்டோட நம்ம பயங்கரமான கமிட்மெண்ட்டு. அது மட்டும் இல்லை, மூத்த சகோதரி இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, அண்ணன் இருப்பார், அப்பா அம்மா ஓய்வு பெறும் வயதில் இருப்பார். இது எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்து இன்னைக்கு காலையில் ஒரு பையன் வந்தான். அந்த பையன் வந்துட்டு தன்னுடைய 4வது முயற்சி கரெக்டாக கட் ஆஃப் வந்து பார்டரில் இருக்குது அவருக்கு. அவர் வந்து சேம் இதே சுச்சுவேஷன், நீங்கள் சொன்ன அதே சுச்சுவேஷன். சார் நான் வேணா ஒன்று பண்ணட்டுமா, நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்ச நாளைக்கு ஹோல்டரில் போட்டு நான் இந்த டிஎன்பிஎஸ்சி ஏதாவது ஒரு எக்ஸாம் வேலையை வாங்கிக்கட்டுமா அப்படின்னா, என்ன ரீசனுப்பா அப்படின்னா, பொருளாதார பிரச்சனை, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த ஸ்ட்ரெஸ் எப்போ வருது, இவர் வந்து டிகிரி முடிச்சுட்டு வந்ததுனால. இவர் டிகிரி படிக்கிறப்பவே இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இன்னும் வந்து அவர் வந்து ஆட்டோமேட்டிக் கிளியர் பண்ணியிருப்பார். இந்த பார்டரில் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி இன்னும் கொஞ்சம் வந்து விழிப்புணர்வோடு இருந்தது அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷனில் இன்னும் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு போயிட்டே படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமோ சார்? இல்லை சார், வேலைக்கு போயிட்டு படிக்கிறது வந்து சற்று சிரமம். முதல் அட்டம்ப்ட்டு ஒரு வருஷம் அல்லது 2 ஆண்டு வந்து நாங்கள் எல்லாருமே அட்வைஸ் கொடுக்குறது ஃபுல் டைம் படிங்க. 2 அட்டம்ப்ட் வந்து சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு பார்ட் டைமாக
இதே துறையில் நீங்கள் வந்து எஜுகேஷன் செக்டார்லேயே ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய படிப்பை தொந்தரவு பண்ணாமல் சாட்டர்டே சண்டே லீவ் கிடைக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து தேர்ந்தெடுங்க. ஏன்னா இப்போ ஒரு 2 இயர்ஸ் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்துட்டானா சார், அவன் எங்கே போனாலும் ஜெயிச்சிருவான். அந்த அந்த முதல் 1 வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் வேலைக்கு போகிற போது தற்சார்பு பொருளாதாரம் இருக்கும். கரெக்டாக. வீட்டை எதிர்பார்க்க வேண்டியதில்லை. எப்போது வேலைக்கு போவீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை அழுத்தம் இருக்காது. கூடுதலாக ஓரிரு வருடங்கள் கூட அவர் தாக்கு பிடிச்சு தேர்வுக்கு தயாராக முடியும். உண்மை. அப்படி தயாராகுவதுங்கிறது சாத்தியம் தானே? நிச்சயமாக சாத்தியம். இப்போ அரவிந்த் குமார் அப்படின்னு இப்போ ஐஏஎஸ் இருக்கார், இப்போ சத்தீஸ்கர் கேட்டர். அவர் இப்போ நீங்கள் மாதிரி தான், உங்களை மாதிரி நீங்கள் சொன்ன அதே பாயிண்டில் தான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போனார். கொஞ்சம் ஏர்ன் பண்ணிக்கிட்டாரு, ஏர்ன் பண்ணி சேவிங்ஸ் வச்சுக்கிட்டாரு. வீட்டில் யார்ட்டையுமே எதுவுமே கேட்கல, வச்சுக்கிட்டு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணார். முதல் 2-3 அட்டெம்ப்ட் வந்து ஃபெயில் ஆகிட்டார். வழக்கம் போல் ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி இருந்த வேலையை வேறு விட்டுவிட்டேன், சிவில் சர்வீஸ் வேறு பூச்சி அப்படின்ட்டு. ஒரே வார்த்தை கேட்டார், உங்கள்கிட்ட கேட்டால் நான் பணம் யார்ட்டையும் கேட்கல. எங்கள் அப்பா மட்டும் நான் கேட்டேன்னா, எங்கள் அப்பா அம்மாவே பேசாமல் இருக்காங்க, நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, என் சேவிங்ஸில் நான் படிக்கிறேன்னு சொல்லி இந்த முறை ஜெயிச்சு இப்போ ஐஏஎஸ் ஆகிட்டார். இப்போ சத்தீஸ்கர் கேடர் இப்போ ட்ரைனிங்கில் இருக்கார். ஸோ இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்காங்க. இப்போவும் என்னுடைய மாணவி ஒருத்தவங்க சோனியா ஸ்ரீன்னு ஒருத்தவங்க கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அதை ஏர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இப்போ ஃபுல் டைம் ஒரு 1 இயர் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க. வேலைக்கு போயிட்டே படித்தா கொஞ்சம் காலம் அதிகமாகுமோ இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு? அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. காரணம் வந்து இது வந்து தனி மனிதருடைய ஸ்கில்லை பொறுத்து தான் இருக்குது. அவர்கள் செய்யக்கூடிய அந்த வேலையை பொறுத்து இருக்குது. இப்போ சில வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவலில் வந்து ஒர்க் லோட் இருக்கும். சில வேலைகள் வந்து சனி ஞாயிறு வந்து லீவ் இருக்கும். ஒரு டெய்லி வந்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு 4 to 5 மணி நேரம் டைம் கிடைக்கும். டெய்லி ஒரு 2 hours வந்து கிளாஸஸ் கவனிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இவங்களுடைய மனப்பான்மையும் சார்ந்தது, இவங்களுடைய மனப்பான்மை சார்ந்தது, ஃபேமிலி ப்ரெஷர் சார்ந்தது. அங்கே வந்து அவர் வந்து அன்மேரிடாக இருக்காரா, இல்லை மேரிடாக இருக்காரா, குழந்தை இருக்கா, பொருளாதார தேடல் எந்த அளவுக்கு இருக்குது, ப்ரெஷர் இல்லாமல் இருக்காரா, இதெல்லாம் கூட நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். இவருடைய பாஸ் இப்படி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கெல்லாம் பாஸ் வந்து தெய்வம் மாதிரி அமைஞ்சார். அதனால் எனக்கு படிக்கிறதுக்கு நல்ல டைம் கிடச்சிது. நான் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்பவே எனக்கு அடுத்தடுத்து அட்டம்ப்ட்ஸ் கொடுக்குறதுக்குலாம் எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அது என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு பாஸாக இருந்தார்னா பெட்டர். நாங்கள் அடிக்கடி என்னோட ஃபேமஸ் டயலாக் உண்டு, நினச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்ச வேலை எல்லாமே எதிரி தான். என்கிட்ட Group 2 அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வருவான், எதிரி வந்தாச்சான்னுவேன். Group 4 பாஸ் பண்ணிட்டேன்னுவான், எதிரி வந்தாச்சான்னுவேன். ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடுவாரோ? ஆமாம் தம்பி, உனக்கு நினச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்ச வேலை எல்லாமே உனக்கு எதிரி தான் அப்படின்னு நினச்சிக்கோ. சந்தோஷம், நீ ஏதோ ரெகக்னிஷன் வந்திருக்கு, உனக்கு சந்தோஷம். ஆனால் இது பார்க்கிங் பிளேஸ். இப்போ உனக்கு கிடச்சிருக்குது, ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணிட்ட, உனக்கு ஒரு பார்க்கிங் பிளேஸ். பார்க்கிங்கில் வண்டியை ரொம்ப நேரம் போட்டேன்னா பெனால்ட்டி ரொம்ப அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். வண்டி எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறியோ நீ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீ போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போயிடுவேன்னு சொல்லுவேன் நான். அப்போ தான் உனக்கு புரியும். இது பார்க்கிங் பிளேஸ் வேர்டு சொன்னதுக்கப்புறம் தான் உனக்கு புரியும். அது இந்த வார்த்தை நல்லா புரியும். ஓ, முதல் வேலை முதல் எதிரியா அப்படின்ட்டு. நான் முதல் வேலை முதல் எதிரின்றது வந்து என்னதா, நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம், சார் வந்து எதிரின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை தான். ஏன்னா நிறைய பேருடைய மாதந்தோறும் சம்பளம் வரும், நம்ம படிக்கிறோமா படிக்கலையாங்கிறது பெருசா இருக்காது. ஆனா எதுவுமே இல்லைன்னா கட்டாயம் படிச்சே தீரணுன்ற ஒரு அழுத்தம் இருக்கும். அப்படி ஒப்பிட்டு எனக்கு கேட்டால் வந்து தேவைன்னு சொல்லுவேன். இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து அந்த ப்ரெஷரில் படிக்கிறது தான் வந்து நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அது தேவை. அந்த அழுத்தம், இந்த எக்ஸாமை எதை டெஸ்ட் பண்ணுதுன்னா சார், நம்மளுடைய அந்த அழுத்தத்தை எப்படி சமாளிக்கக்கூடிய அந்த திறமை இருக்குன்னு தான் இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்க்குது. எல்லா சைடும் ப்ரெஷர் வரும். ஒரு பக்கம் ஃபேமிலி ப்ரெஷர், ஒரு பக்கம் சொசைட்டி ப்ரெஷர், ஒரு பக்கம் யூபிஎஸ்சி கொடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பரோடைய ப்ரெஷர், ஒரு பக்கம் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் கொடுக்கக்கூடிய டெஸ்ட் ப்ரெஷர், எல்லாத்தையும் தாண்டி ஒரு பையன் வந்து ஜெயிச்சு வரான். அப்போ என்ன, அது பண்பட்ட வேலையின் தன்மையுமே அவ்வளோ ப்ரெஷரோட உள்ளடக்கியதானே, கிட்டத்தட்ட அப்படி தான். அதனால தான் இந்த தேர்வு வந்து முதல் முயற்சியில் பாஸ் பண்ண பையன் வந்து பெஸ்ட்டு சிவில் சர்வெண்ட்டாக அங்கே ஒர்க் பண்ணுறதை விட ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு பின்பு ஐஏஎஸ் அதிகாரியாக செல்லக்கூடியவர்களுடைய செயல்பாடு இன்னும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் ஆய்வு சொல்லுது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, முதல் முயற்சியில் பாஸ் பண்ணவர் வந்து இன்னும் சூப்பராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. ஏன்னா இதில் வந்து வெறும் அறிவு சார்ந்தது மட்டுமல்ல, கரெக்டு, ஆளுமை சார்ந்த விஷயங்கள். ஒரு சில அதிகாரிகள் கிராமப்புறத்துலேருந்து வந்த அதிகாரிகள், உதாரணத்துக்கு வந்து முதல் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ண பிரதாப் ஐஏஎஸ் இப்போ திருவள்ளூரில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணார். அதற்கு காரணம் வந்து அவர் வந்து அந்த வளர்ந்த விதம், அந்த கிராமப்புறத்தில் அவர் வளர்ந்த அந்த பண்பாடு அவர் அங்கேயே வந்து செதுக்கிருச்சு. போஸ்ட்டுக்கு என்ன ஆளுமை தேவையோ அந்த ஆளுமை அவருக்கு வாழ்க்கையில ஏற்கனவே நேச்சுரலாகவே கிடைச்சிருச்சு. அதனால வந்து ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளராக இப்போ வந்து அவரால் செயல்பட முடியுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மாற்றம். பெண்கள் எப்படி வர்றாங்க இதில்?
அதிக அளவு பங்கேற்கிறாங்களா இல்லை பெண்களுடைய பங்கேற்பு சதவிகிதம் குறைச்சலா இருக்கா? பெண்களுடைய வெற்றி வாய்ப்பும் அதிகமாக இருக்குது, சதவிகிதமும் இன்க்ரீஸ் ஆகுது, வெற்றி வாய்ப்பும் பிரகாசமாக இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன்லாம் முடிவு வெளியில் வர்றப்ப இது வந்து டெப்டி கலெக்டர்ஸ் ஃபார் விமென் அப்படின்னே சொல்லிடலாம் அப்படின்ற லெவலுக்கு தான் அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ரிசல்ட் இருக்குது. வெற்றி வந்து பார்த்திங்கன்னா 90% பெண்கள் மட்டுமே வெற்றி பெற்றிருக்காங்க குரூப் 1 எக்ஸாமினேஷனில். இப்போ அண்மை காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா அங்கே வந்து நிறைய ரிசர்வேஷன்ஸ் இருக்குது, நிறைய வந்து அவங்களுக்குடைய வாய்ப்புகள் உண்டு, கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் டிஎன்பிஎஸ்சியில். யூபிஎஸ்சியை பொறுத்தளவில் வந்து பெண்களுக்கு வந்து சேலஞ்சஸ் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக வர்றாங்க, நிறைய பேர் வர்றாங்க, படிக்க வர்றாங்க, பட் ப்ரெஷர் வந்து ஜென்ஸ் வந்து ஓரளவு தாங்கிட முடியுது. கேர்ள்ஸை பொறுத்தளவில் மேரேஜ் ப்ரெஷர். இப்போ இன்றைக்கே வந்து முதல் அட்டெம்ப்ட் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு முந்தானால தான் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸாம் முடிஞ்ச கையோடு அப்படியே ஊருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இன்னும் வந்து ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் 10 நாள் இருக்குது. இல்லை சார், ரிசல்ட் பாசிட்டிவாக வந்தால் வந்து மறுபடியும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் மெயின்ஸ் விடுறோம், அப்படி இல்லை அப்படின்னா எங்கள் பொண்ணு வந்து அங்கே ஊரில் உட்காந்தே படிக்கட்டும் அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு 3 மாதம் வந்து எங்களுடைய மெயின்ஸுக்கான பயங்கரமான ட்ரைனிங் இருக்குது. இந்த ட்ரைனிங் தான் பயங்கரமான இன்டென்சிவ் ட்ரைனிங் சொல்லுவோம் நாங்கள். இதை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ப்ரெஷர் ஒன்று, ஏஜ் ஆகிறதுன்ற ப்ரெஷர், பொருளாதார தேடலில் பசங்களாவது எங்கேயாவது பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிவிட்டு அவன் வந்து படிக்க முடியுது. பெண்கள் வந்து கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் வந்து சென்னையில் வந்து அவங்க தங்க வேண்டியிருக்கும், ப்ளஸ் வந்து அதுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும், பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சஃபர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பெண்கள் நேச்சுரலாகவே கொஞ்சம் இலகிய மனம் படித்தவங்க, அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, அப்பா கவலைப்படாதீங்க, நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி வேலை வாங்கிட்டு உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிடுறேன், டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க. ஏன் நம்ம சரண்யா இந்த முறை ஐஏஎஸ் வாங்கின பொண்ணு எத்தனை பேட்டிகளை சொல்லுது. நான் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ண வந்த அன்னைக்கு பூமிநாதன் சார்கிட்ட நான் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 தவிர்த்து வேறு எதுவும் படிக்க மாட்டேன்னு சொன்னேன். அவர் என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த திறமையை கண்டுபிடிச்சி நீ யூபிஎஸ்சி தான் படிக்கணும்னு சொன்னதுனால என் வாழ்க்கை டோட்டலாக மாறி சரண்யா குரூப் 4, குரூப் 2 இருக்க வேண்டியவங்க இன்றைக்கி சரண்யா ஐஏஎஸ்ஸாக மாறி இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து அதுக்கு பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு ஒன்று 3 வருஷம் ஆச்சு. திருமணம், குழந்தைன்னு குடும்ப பொறுப்புகள் வந்த பிறகு தேர்ச்சி விகிதம் குறைஞ்சிருது இல்லையா? நிச்சயமாக வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் நிச்சயமாக இருக்கும். அது வந்து ஒரு சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணுற ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க. ஐ ரியலி சல்யூட். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கே சொல்லணும்னா ஆதித்யான்னு ஒரு கேண்டிடேட் என்னோடது, அவங்க ஹஸ்பண்ட்லாம் வேறு லெவல் சப்போர்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா பெண்களுமே வந்து ஐஏஎஸ் ஆக முடியும். ஆனால் எல்லாரும் அதை புரிஞ்சுப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. அதே போல் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் வந்து எத்தனை ஆண்டுனாலும் பரவாயில்ல, நீங்கள் படிச்சுட்டு பாஸ் பண்ணி வாமான்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களும் இருக்காங்க. திருமணத்துக்கு பின்பு இப்போ நேற்று என்கிட்ட வந்து ஒரு கேர்ள் வந்து ரேவதின்னு ஒருத்தங்க விருதுநகர்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க மெயின்ஸ்க்கு. பிறந்த குழந்தை 3 மாதம் தான் ஆகுது. அது அந்த 3 மாத குழந்தை கையில் வச்சுக்கிட்டு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் போன முறை மெயின்ஸ் எழுதியிருந்தாங்க, ஃபியூ மார்க்ஸில் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஆன்லைனில் இப்போ படிக்கிறாங்க. ஸோ அந்த இது வந்து ஜென்ஸ்க்கு இந்த விஷயம் பிரச்சனை இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக நேராக சென்னைக்கு புறப்பட்டு வந்துடுவார். அவர் அந்த கேர்ளை வந்து நம்மளால் இங்கே வர வைக்கவும் முடியல, காரணம் 3 மாத குழந்தை. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து டெய்லி வந்து ஒரு 1-to-1 செஷன் வந்து த்ரூ ஆன்லைனில் அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி டெஸ்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சேலஞ்சஸ் இருக்குது, ஆனால் அதை வந்து ஓவர் கம் பண்ணக்கூடிய அந்த தைரியமும் துணிச்சலும் இந்த ஐஏஎஸ் படிக்கக்கூடிய இந்த பெண்களிடத்தில் அதிகமாகவே இருக்குது. அப்படின்னு ஃபேமிலி சப்போர்ட் அதிகமாக இருந்தால் இன்னும் நிறைய பெண்கள் இதில் தேர்ச்சி பெறுவாங்க. நிச்சயமாக பெறுவாங்க. ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தேர்வில் வந்து ஜெயிக்கிறதுக்கு, குறிப்பாக வந்து பெண்களுக்கு. எஸ். செய்தித்தாள் வாசிப்பு குறித்து நம்ம பேசணும். செய்தித்தாள் வாசிப்பது என்பது வந்து பயங்கரமான ஒரு ஆர்ட், ஒரு கலை. கலை இது. இதுக்கு நாங்கள் தனியாகவே ஒரு செஷனே நம்ம வைப்போம். போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த அப்ரோச் வேறு, ஜென்ரல் பப்ளிக் படிக்கக்கூடிய அப்ரோச் வேறு. நம்மளுடைய தேடல் என்ன, நம்மளுடைய தேவை என்ன அப்படின்றத முதல்ல அந்த மாணவனுக்கு வந்து புரிய வைப்போம். நம்மளுடைய தேவை என்னன்றது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, முதல்ல சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்க போகிற அந்த 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பருடைய சிலபஸ், அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுடைய மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாவர்ட்டி அண்ட் பாவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீம்ஸ் நாங்கள் ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த பாவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீம்ஸ் இங்கே எங்கேயாவது வந்திருந்தது அப்படின்னா அதை டிக்கெட் சொல்லணும். ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் ஒரு சோசியல் இஷ்யூஸ் ரிலேட்டடாகவோ இல்லை இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ரிலேட்டடாகவோ ஒன்று வந்திருக்கு அப்படின்னா அதை டிக்கெட் சொல்லணும். இங்கே பொலிட்டிக்கல் நியூஸ் எக்காரணத்துக்கு கொண்டு நம்ம படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நியூ ஸ்கீம்ஸ், அது எக்கனாமிக்கல் ஸ்கீமாக இருக்கலாம்,
அதே போல் வந்து ஒரு பாலிசி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா அதை பற்றி நம்ம பண்ணலாம். ஒரு பேக்ட் ஒரு அக்ரிமெண்ட்ஸ் வந்து இந்தியா அண்ட் இட்ஸ் அதர் கண்ட்ரி சைன் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி படிச்சுக்கலாம். தென் ஒரு ஃபாரின்லேருந்து நம்ம கண்ட்ரிக்கோ நம்ம கண்ட்ரிலேருந்து பிரைம் மினிஸ்டர் அங்கே போய் ஒரு எம்ஓஇ சைன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பற்றி படிச்சுக்கலாம். புதிய கண்டுபிடிப்புகள் அதற்கான ரெகக்னிஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை பற்றிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த பேப்பரை பார்த்த உடனேயே முதல்ல செய்ய வேண்டியது இந்த ஹெட்டிங்ஸ் வந்து படிக்கணும். ஹெட்டிங்ஸ் பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ரஷ்யா உக்ரைன் அக்ரி ஃபார் ட்ரூஸ் இன் பிளாக் சி யூஎஸ், இது வந்து ஏற்கனவே நம்ம பல முறை வந்து நம்ம வந்து ரஷ்யா உக்ரைன் வாரை பற்றி படிச்சிட்டோம். அதோட பேக்ரவுண்ட் நமக்கு தெரியும். அதோடைய இது வந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து இன்றைக்கி இது முக்கியமே கிடையாது, 2 வருஷமாக காதில் விழுந்துகிட்டே இருக்குது. இது தேவையே இல்லை அப்படின்ட்டு வந்துடுச்சு. அதே நேரத்தில் ஜஸ்டிஸ் வர்மா கேஸ் என்கொயரி பேனல் விசிட்ஸ் கேஷ் பர்னிங் சைட், இதுவும் ஆல்ரெடி நம்மக்கிட்ட நிறைய டைம் வந்து இதை வந்து நம்ம பார்த்துட்டோம். இதுவும் நமக்கு தேவையில்லை. கவர்மெண்ட் அடுத்து 78% ஆஃப் ஜட்ஜஸ் அப்பாயிண்டட் டு ஹை கோர்ட்ஸ் ஃப்ரம் அப்பர் கேஸ்ட். சோசியல் இஷ்யூஸ்னு ஒரு டாபிக் நமக்கு இருக்குது. அங்கே 78% ஆஃப் த ஜட்ஜஸ் அப்பாயிண்டட் டு ஹை கோர்ட்ஸ் ஃப்ரம் அப்பர் கேஸ்ட் அப்படின்ற ஒரு வேர்டு வருது. ஸோ நம்ம சோசியல் இஷ்யூஸில் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பெர்சன்டேஜை அந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு வேர்டு வந்து அழகாக எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே அதே போல் பேனல் நாட் ஈவன் 1% ஆஃப் தி 858 crore ஃபார் சென்ட்ரல் பொல்யூஷன் பிளான் ஸ்பெண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். என்விரான்மெண்ட் வெர்சஸ் எக்கானமி டெவலப்மெண்ட்னு ஒரு டாபிக் இருக்குது. அங்கே இந்த பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எக்கனாமிக் growth இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நாட் அட் த காஸ்ட் ஆஃப் என்விரான்மெண்ட். இங்கே நாட் ஈவன் 1% ஆஃப் தி 858 crore ஃபார் சென்ட்ரல் பொல்யூஷன் பிளான் ஸ்பெண்ட்னு வருது. எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பாயிண்ட்டை அழகாக ஹெட்டிங்ஸ் யூஸ் பண்ணலாம். செய்தித்தாளை வந்து சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தகுந்த மாதிரி நம்ம பிரிக்க தெரியணும். அந்த ட்ரைனிங் தான் நம்ம அகாடமியில் முதல்ல கொடுப்போம். ஸோ இதில் இருக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த எடிட்டோரியல்ஸில் இருக்க எல்லா டாப்பிக்குமே நமக்கு சிலபஸ்க்கு ரெலவெண்ட். இப்போ ஒரு சில டாபிக்ஸ் வந்து சம்மந்தமே இல்லை. நமக்கு வந்து தமிழ்நாடு டாப்ஸ் இன் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் காஸ்ட் பை மைனர்ஸ். ஓகே, இதை போய் நம்ம ரொம்ப டீப்பாக போய் படிக்கணும் அவசியம் இல்லை. ஃபில்ம் மேக்கர் பாரதி ராஜா சன் மனோஜ் டைஸ், இது வந்து நமக்கு முக்கியம் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலாக அப்படியே பார்த்துட்டு போகிற விஷயங்கள். ஸோ ஹெட்டிங்கை ஃபஸ்ட்டு டிக்கெட் வைப்போம், எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்தந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி கீழே வந்து ஜிஎஸ் பேப்பர் 1, ஜிஎஸ் பேப்பர் 2, ஜிஎஸ் பேப்பர் 3, ஜிஎஸ் பேப்பர் 4 தனித்தனியாக A4 ஷீட்டில் தான் நோட்ஸ் எடுக்க போனோம் அந்த நியூஸ் பேப்பருக்கு பேஸ் பண்ணி. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஜிஎஸ் பேப்பர் 1, இந்த டாபிக்லாம் GS 2, இதெல்லாம் GS 3, இதெல்லாம் GS 4. அதில் பேஜ் நம்பர் போட்டு இண்டெக்ஸ் போட்டு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸை வந்து மாற ஆரம்பிக்கும். இது தெரியாதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நியூஸ் பேப்பரை பேஜ் பை பேஜ் படிச்சுட்டே இருப்பாங்க, தூக்கம் வந்துடும். பெரும்பாலான நேரம் அதுக்கே செலவு பண்ணுற ஒரு டைம் வந்துடும். நாளடைவில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ரெகுலராக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நாளடைவில் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிடும். ஒரே விஷயந்தான் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி கிட்டத்தட்ட அது அந்த நடந்த நாள்லேருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் அது ரிலேட்டட் டாபிக்ஸ் ஏகப்பட்ட டாபிக்ஸ் வந்துருச்சு. பட் அது என்ன நமக்கு எக்ஸாமுக்கு தேவைன்றதை மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த க்ரக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு மிச்ச நாள் அது ரிலேட்டடாக வரப்போ அந்த டாப்அப் மட்டும் தான் நியூஸ், மிச்சதெல்லாம் படிக்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி படிக்கணும். ஓகே, முதல்நிலை தேர்வு, மெயின்ஸ் எக்ஸாம், இன்டர்வியூன்னு 3 பகுதிகளாக இந்த தேர்வு இருக்குது. முதல்நிலை தேர்வில் எது சரியானதுன்னு மட்டும் நம்ம சூஸ் பண்ணால் போதும். கரெக்ட். மெயின்ஸுக்கு நம்ம நிறைய எழுத வேண்டியது இருக்கும். இன்டர்வியூக்கு நம்மளுடைய ஆளுமையை அவங்க பரிசோதிக்க போகிறாங்கன்னா எப்படிப்பட்ட தன்மையோடு ஆரம்பத்திலிருந்தே இந்த 3 நிலை தேர்வுகளுக்கும் தயாராகிறது சரியானதாக இருக்கும்? ஆக்சுவலாக முதல்ல நம்ம தயாராக வேண்டியது ஆளுமை தேர்வுக்கு. ரிவர்ஸ் கரெக்ட். அந்த ஆளுமை தேர்வில் எதை வந்து அவங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்லேயும் மெயின் எக்ஸாமினேஷன்லேயும் அந்த ஆளுமே இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். முதல் அவங்க ட்ரை பண்ணுறது டிரான்ஸ்பரன்சி இருக்கா, அக்கௌண்டபிலிட்டி இருக்கா, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா, கன்சிஸ்டன்சி இருக்கா, ஹார்ட் ஒர்க் இருக்கா, எம்பத்தி இருக்கா, சிம்பத்தி இருக்கா, இந்த மாதிரியான கேரக்டர்ஸை அசஸ் பண்ணுறது தான் பர்சனாலிட்டி டெஸ்ட். நல்ல மனுஷனாக இருக்காரான்னு பார்க்குறாங்களா? கரெக்ட். வேல்யூஸோடு இருக்காரா, வேல்யூஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. இந்த வேல்யூஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்மளை தயார்படுத்திட்டோம் அப்படின்னா தென் நம்ம வந்து ஒரு பிளானிங்குள்ளே நம்ம வர ஆரம்பிச்சிடுவோம்.
எதையுமே நம்ம ஒரு திட்டமிடலோடு செய்யக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக மாற ஆரம்பிப்போம். சரியான திட்டமிடல் அப்படின்றது முதல்ல இந்த தேர்வுக்கு நம்ம தயார்படுத்த போகிறோம். இந்த தேர்வு வந்து கடினமான தேர்வு தான், நெடுநாள் ஆகத்தான் செய்யும், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். இதை பற்றி கவலைப்படக்கூடாது. நம்ம இண்டிவிஜுவலாக எடுத்த சாய்ஸ் இது அப்பா அம்மா ப்ரெஷருக்காக எடுக்கல, இது என்னுடைய தேடல், இதில் நான் வெற்றி அடைஞ்சே தீர்வேன்னு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்த உடனே எந்த ஒரு சப்ஜெக்ட்ஸை நம்ம எடுத்து படிக்க போகிறோம் அப்படின்ற மேபி டிகிரியோ அல்லது டிகிரி முடிச்சதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு மெயின்ஸுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸை விருப்ப பாடமாக தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவு அதை வந்து எடுக்கணும். ஏன்னா அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய மார்க்ஸை வந்து தீர்மானிக்க போகிறது அதுதான். அதில் என்ன கவனிக்கிறோம் நம்ம விருப்ப பாட தேர்வில்? விருப்ப பாட தேர்வில் இந்த டாப்பர்ஸ் எடுத்தாங்க, இந்த வருஷம் இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து இந்த எக்ஸாமில் ஜெயிச்சிருக்காங்க, இது எதையுமே பார்க்கக்கூடாது. நமக்கு ஒத்து வராது. கரெக்ட். இப்போ இந்த ஆண்டு வந்து என்னுடைய மாணவி ஒரு பொண்ணு வந்து VM பிரியதர்ஷினி இந்தியாவிலேயே ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க மேத்தமெட்டிக்ஸில். மேத்தமெட்டிக்ஸ் ஆப்ஷனில் 327 மார்க்ஸ் வாங்குறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. தமிழ்நாட்டில் யாருமே 300 மார்க்ஸை வந்து கிராஸ் பண்ணி இது வரைக்கும் இந்த முறை வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் எடுக்கலை. ஆனால் இந்த பொண்ணு மேத்தமெட்டிக்ஸ் எடுக்க போகிறப்ப எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. இப்போ நானே என்ன சொன்னேன்னா, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சேஃபான ஒரு ஆப்ஷன் நம்ம வச்சுக்கலாமே, 270 280 மார்க்ஸ் வந்தால் கூட நமக்கு போதும், சர்வீஸ் வாங்குறது ஈஸி, பெட்டர் வந்து சைக்காலஜி, ஆந்த்ரோபாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி எல்லாரும் பாப்புலர் ஆப்ஷன் இதுதான் எடுப்பாங்க, இது எடுக்கலாமேன்னு சொன்னேன். பட் அந்த பொண்ணு தெளிவாக இருந்துச்சு, சார் ஐ எம் வெரி ஸ்ட்ராங் இன் த மேத்தமெட்டிக்ஸ், டெஃபினட்டாக நான் வேணால் பாருங்கள் நல்ல மார்க் வாங்குவேன். உடனே நான் என்ன பண்ணேன், நீ இவ்வளோ தூரம் உனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா தாராளமாக நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் யாரையுமே வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட்ஸையும் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. யூஜி பிஜியில் படித்ததை தான் ஆப்ஷனாக எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. யூஜி பிஜி வந்து அவங்களுக்கு பிடிச்சு படிச்சிருந்தாங்கன்னா அதை எடுக்கிறது தான் முதல் அட்வைஸ். அது எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு 3-4 வருஷம் படிச்சிருப்பாங்க, படித்த சப்ஜெக்ட் ரொம்ப சுலபமாக இருக்கும், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளையும் சுலபமாக அவங்களால எதிர்கொள்ள முடியும். எதுவுமே படிக்காத ஒரு சப்ஜெக்ட்ஸை 5 வருஷம் படித்த சப்ஜெக்ட் விட்டுட்டு புதுசாக வந்து கஷ்டப்படுறத விட படித்த சப்ஜெக்ட்ஸை நம்ம வந்து விருப்பப்படமாக எடுக்கலாம், ப்ரொவைடட் அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து விருப்பப்படத்தில் இருக்கணும். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸும் அவங்க விருப்பப்பட லிஸ்ட்டில் யூபிஎஸ்சி கொடுக்கல, 52 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 26 சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸாகவும் 22 வந்து லாங்குவேஜ் இருக்குது. நம்ம 8th ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரெகக்னைஸ் பண்ண 22 லிட்ரேச்சர்ஸுமே அதில் இருக்குது, தமிழ் உட்பட. ஸோ தமிழை விருப்பப்படாமல் எடுத்து பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்காங்க? படித்தது என்னமோ பொறியியல், தமிழை வந்து விருப்பப்பட எடுப்பாங்க. மெடிக்கல் சயின்ஸ் படித்த என்னுடைய மாணவர் தமிழை விருப்பப்படாமல் எடுத்து ஜெயிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய எடுக்கலாம். நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான் நம்மளுடைய இலக்குன்னு தீர்மானித்த ஒருவர் யூஜியில் விருப்ப பாடத்தில் ஏதாவது ஒன்றையே எடுத்து படிக்கிறதுங்கிறது வெற்றியை இன்னும் எளிதாக்கும். அது ஒரு சில பேர் இருக்காங்க. இப்போ கார்த்திக் ராஜான்னு என்னோட ஸ்டூடெண்ட்டு வந்து மெடிக்கல் கிடைச்சது, இன்ஜினியரிங் கிடைச்சது. இன்ஜினியரிங் மெடிக்கலும் எங்கே கவர்மெண்ட்டோடைய நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் இது மெடிக்கல் கிடைச்சது. +2 முடிச்சதுக்கப்புறம் ஜேஇயும் கிளியர் பண்ணுறாரு. 2க்குமே அவர் போகலை, BA சோசியாலஜி எடுத்து படிக்கிறாரு. தன்னுடைய இலக்கை தீர்மானிச்சிட்டாரு, இதுதான் என்னுடைய பாத் அப்படி முடிவு பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. இப்போ தஞ்சாவூரில் அசிஸ்டன்ட் கலெக்டர் ட்ரைனிங்கை ஜாயின் பண்ணிட்டார் லாஸ்ட் வீக். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கோல் செட்டிங் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டிஸ் வந்து இருக்கணும் இந்த மாணவருக்கு. எந்த ஸ்ட்ரீம்லேருந்து வர்றவங்க அதிகமாக ஜெயிக்கிறாங்க? சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்து வர்றவங்களா, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்து வர்றவங்க? இதுவும் வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி. இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எழுதுறது நிறைய பேர் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து எழுதுறதுனால சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்து பாஸ் பண்ணுறவங்க அதிகமாக இருக்குது. ஆனால் இதே எண்ணிக்கை வந்து ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்து நிறையா வந்துருச்சுன்னா ஜெயிக்க போகிறது அதிகமாக யார் இருப்பாங்கன்னா ஹியூமனிட்டிஸ் பேக்ரவுண்டு தான் இருப்பாங்க. ஆனால் விண்ணப்பிப்பது வந்து ஹியூமனிட்டிஸ் பேக்ரவுண்டில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இங்கே வந்து கம்மியான நபர்கள் தான் வெற்றி பெறாங்க. பாஸ் பண்ண மாணவர்களில் எத்தனை மாணவர்கள் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 70-80% இன்ஜினியர்ஸ் தான் இருப்பாங்க. காரணம் அவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ணுறாங்க. உடனே ஒரு கன்க்ளூஷன் வந்துடுறாங்க, இன்ஜினியரிங் படித்தா ஐஏஎஸ் ஆகிடலாம், ஈஸியாக இருக்குமோ அப்படின்ட்டு. அது கிடையாது. ஸோ இங்கே வந்து ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்க, இங்கே படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கனாமிக்ஸு, இந்தியன் கான்ஸ்டியூஷன், இதுதான் வந்து 4 கோர் சப்ஜெக்ட்ஸ். இந்த 4 சப்ஜெக்ட்ஸும் இன்ஜினியரிங் படித்த பையனுக்கு ஒன்றுமே தெரியாது. இங்கே ஹிஸ்ட்ரி படித்த பையன், ஜியோகிரஃபி படித்த பையன், எக்கனாமிக்ஸ் படித்த பையன், இந்தியன் கான்ஸ்டியூஷன் படித்த, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த பையனுக்கு அது கேக் வாக் மாதிரி இது அவனுக்கு.
ஸோ இவனுக்கு அட்வான்டேஜ் அதிக லெவலில் ஜாஸ்தி. ரெண்டாவது ரொம்ப கூலாகவும் இருப்பான் அவன். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு பயம் பேரண்ட்ஸ்க்கு வந்து பையன் என்ன படிக்கிறான், ஹிஸ்ட்ரி படிக்கிறான், சொல்கிறதுக்கு பயம். பையன் என்ன படிக்கிறான், இன்ஜினியரிங் படிக்கிறான், சொல்கிறதுக்கு பெருமை. சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக இவங்க இலக்கவே என்ன பண்ணுறாங்க, மாற்றி அமைக்கிறாங்க. ஆனால் ஒரு பேக்கப் அவங்களுக்கு என்ன, சைக்காலஜிக்கல் பேக்கப். நான் தான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சுட்டா மட்டும் உங்களுக்கு 100% வேலை உறுதின்னு இருக்கா? ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு எத்தனை பேர் ஷைன் ஆயிருக்காங்கன்னு தெரியுமா? எப்படி படிக்கிறோங்கிறதானே முக்கியம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தன்னுடைய பையனுக்கு பொண்ணுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ தயவு செய்து அந்த சப்ஜெக்டை படிக்க வைங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டும் ஐஏஎஸ் ஆகலாம், ஹியூமனிட்டிஸ் படிச்சுட்டும் ஐஏஎஸ் ஆகலாம். ஆனால் இன்ஜினியரிங் அவனுக்கு பிடிச்சு படித்தானா, ஹியூமனிட்டிஸ் அவனுக்கு பிடிச்சு படித்தானா, பேரண்ட்ஸ் தயவு செய்து இந்த டிகிரியை சூஸ் பண்ணுறதுல மேஜர் ரோல் ப்ளே பண்ணாதீங்க. கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸும் இந்த சப்ஜெக்ட் படித்தா நீங்கள் ஈஸியாக ஐஏஎஸ் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. அவனுக்கு பிடிச்சு படிச்சிருந்தானா அவன் எந்த சப்ஜெக்டை படித்தாலும் ஐஏஎஸ் ஆயிடுவான். ஏன்னா இன்ஜினியரிங் படித்து சிவகுரு பிரபாகரன் இப்போ வந்து இன்ஜினியரிங் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் படித்து அவர் ஐஏஎஸ் ஆயிருக்கார். மேத்தமெட்டிக்ஸ் இப்போ இந்த பொண்ணு எடுத்து ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்கு. ஸோ அவங்களோட எபிலிட்டிஸ் அவங்களுக்கு தான் தெரியும். விருப்பம் தான் முக்கியம். அவங்களுடைய விருப்பம் அதுக்காக தான் அதுக்கு பேரே விருப்ப பாடம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த விருப்ப பாடத்தை பேரண்ட்ஸும் திணிக்கிறாங்க, பயிற்சி மையங்களும் திணிக்கிறாங்க, பயிற்சி மையங்களை நடத்தக்கூடியவர்களும் நண்பர்களும் திணிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது, அவனுடைய ஒரிஜினல் பர்சனாலிட்டி என்னவோ அது வெளிப்படாமல் போயிடுது. ஸோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்ல கேள்வி கேட்டீங்க. விருப்ப பாடத்தை சூஸ் பண்ணுறது இது உங்களுடைய விருப்பத்தின் பேரில் எடுக்கணுமே ஒழிய வேற யாருடைய விருப்பத்தின் பேர்லையும் எடுக்கக்கூடாது. படிப்பையே நம்ம விருப்பத்தின் அடிப்படையில் தான் நம்ம தான் தேர்வு செய்யணும். கரெக்ட். இதில் நம்ம இந்த தேர்வுக்கு தயாராகும் முறைகள் குறித்து பேசிட்டு இருந்தோம். ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி தயாராகணும், மெயின்ஸுக்கு எப்படி தயாராகணும், கரெக்ட், இன்டர்வியூக்கு அப்படின்னு. நீங்கள் முதல்ல இன்டர்வியூக்கு தான் தயாராகணும்னு சொன்னீங்க. மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் எப்படி தயாராகும்? மெயின்ஸை பொறுத்தளவில் இந்த எடிட்டோரியல்ஸ் படித்து முடிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய க்ரக்ஸை வந்து நம்ம வந்து ஒரு நோட்ஸாக எடுக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த எடிட்டோரியல்ஸ் படிக்கிறப்பவே நம்மளை அறியாமல் ஒரு வே ஆஃப் ரைட்டிங் வந்து எப்படி எழுதணும், அந்த எஸ்ஸே வந்து எப்படி எழுதணுன்ற அந்த இது வந்து நமக்குள்ளே கல்டிவேட் ஆகிடும். நம்மளை அறியாமல் கல்டிவேட் ஆகும். வார்த்தை சிக்கனம் ரொம்ப முக்கியம். வார்த்தைகள் வந்து 150 வார்த்தைகளை நம்ம வந்து 6லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே 10 மார்க்ஸ் கொஸ்டின் எழுதணும். 10லேருந்து 11 நிமிடங்களுக்குள்ளே 250 வேர்ட்ஸ்க்கு நம்ம வந்து 15 மார்க்குக்கு நம்ம எழுதணும். 4000 வார்த்தை கிட்டத்தட்ட இந்த எக்ஸாம். 10 கேள்விகள் வந்து 150 வேர்ட்ஸ். நேர கட்டுப்பாடும் இருக்குது. நேர கட்டுப்பாடு, அதாவது 180 நிமிடங்களில் 4000 வார்த்தை எழுதணும். ஒரு நிமிடத்துக்கு 22 வார்த்தைகள் எழுதணும். அப்போ நம்ம பேசேஜ் எப்படி எழுதணுன்ற அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் எப்போ வரும்னா, தினமும் வந்து நம்ம டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்னு இப்போ நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் கொடுக்குறோம். அந்த டெய்லி வந்து ஒரு கேள்விக்கு முந்தைய ஆண்டுகளுடைய கேள்விகளுக்கு அல்லது இன்றைய செய்தித்தாள்களில் வந்து அந்த எடிட்டோரியல்ஸோடைய அந்த பேராகிராஃபை கேள்வியாக மாற்றி அந்த கேள்விக்கு ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்ட்ராங் ஆகிடும், எஸ்ஏ பேப்பருக்கு ஸ்ட்ராங் ஆகிடும், GS 1, 2, 3, 4க்கு ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ அதனால் மெயின்ஸுக்கு வந்து அங்கே ரெடி. எழுத்து பயிற்சி முக்கியம். எழுத்து பயிற்சி முக்கியம். என்னுடைய மாணவர் நிறைய பேர் கண்டென்ட்டை நல்லா வச்சுக்கிட்டு கடைசியில் ஒரு கொஸ்டின் விட்டுட்டு வந்து 2 கொஸ்டின் எழுத முடியல சார், எனக்கு விஷயம் தெரியும் ஆனால் வந்து என்னால் எழுத முடியலன்னு சொல்லி ஃபெயில் ஆனவங்களாம் இருக்காங்க. ஸோ முக்கியமானது வந்து எழுத்து பயிற்சி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு. இந்த மெயின்ஸுக்கு ஒரு விஷயத்தை வந்து 360 டிகிரியில் தெரிஞ்சிருச்சுன்னா ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறது எளிது. இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் கோச்சிங் கொடுங்கன்னுவாங்க. நம்ம அகாடமியில் அப்படி கொடுக்கவே மாட்டோம். ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் படிக்க ஆரம்பிக்கவே கூடாது. படிக்கிறது வந்து மெயின்ஸ்க்கு ஆரம்பிக்கணும், அங்கேருந்து தான் ப்ரிலிம்ஸ்க்கே வரணும். இது வந்து ரிவர்ஸில் நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பயிற்சி மையங்களில் முதல் 3 மாதத்திலேயே அந்த எக்ஸ்க்ளூசிவ் போர்ஷன் சொல்லக்கூடிய அந்த மெயின் சப்ஜெக்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, IR, சொசைட்டி, சோசியல் இஷ்யூஸ், எத்திக்ஸ் இந்த 5ஐயும் கொடுத்துட்டு 3 மாதத்தில் UPSC கொஸ்டின் இந்த வருஷம் இப்போ செப்டம்பர் நடக்கக்கூடிய அந்த தேர்வு வினாத்தாள்களை கொண்டு வந்து எழுத வச்சுருவேன். அதை பார்த்தோன்னே 3 மாதத்தில் மெயின்ஸில் இருந்த ஒரு சந்தோஷம் அவனுக்கு கிடச்சிரும். இன்னும் ப்ரிலிம்ஸே பாஸ் பண்ணல, ஆனால் அவனுக்கு வந்து மெயின்ஸ் கொஸ்டினை பார்த்தோன்னே ஆஹா இவ்வளோதானா மெயின்ஸ்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கு இருக்கக்கூடிய காமன் போர்ஷனை ஆரம்பிப்போம். அதுதான் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கானமி, பாலிட்டி, அந்த கோர் சப்ஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் ப்ரிலிமினரிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்னு ஒன்றே ஒன்று தான், அது வந்து CSAT.
ஸோ ப்ரிலிமினரிக்கு மட்டும் இருக்கிறது ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். அங்கே தான் அங்கே நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிக்கிறாங்க. ஹிஸ்ட்ரியோ ஜியாகிரஃபியோ எக்கானமியோ பாலிட்டியோ அது ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் இல்லை, அது மெயின்ஸில் ஒரு மேஜர் ஒரு போர்ஷன் இருக்குது. அதனால் மெயின்ஸ்க்கு படிச்சுட்டு தென் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறப்ப இன்டர்வியூ ஒப்பீனியனுக்கும் தேவை. அதனால ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இன்னொரு அழகான ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்க எங்கள் ஃபேக்கல்டிஸ், யூபிஎஸ்சி கொஸ்டினுக்கும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினுக்கும் என்ன வித்தியாசம் ப்ரிலிமினரின்றப்ப கேள்விகளில் கூட மாற்றம் கிடையாது. கீழே இருக்கக்கூடிய அந்த 4 ஆப்ஷனில் தான் நிறைய விஷயங்கள் வந்து மாறுபடுது அப்படின்னு சொல்லிட்டு அதான் உண்மை. டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 ஆப்ஷன் வைக்கக்கூடியது வந்து ரொம்ப எளிமையாக வைப்பாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு ஆக்ட் எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக டைரெக்டாக வந்து 1919 வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து முடிஞ்சிச்சு. ஆனால் இங்கே யூபிஎஸ்சியில் வந்து டைரெக்டாக அப்படி கேட்க மாட்டாங்க, இன்டைரக்டாக சுற்றி வளைச்சு தான் வந்து அந்த கேள்வியை வந்து கேட்டு ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு ரீட் பண்ணி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அனலைஸ் பண்ணி, எலிமினேட் பண்ணி, சூஸ் பண்ணி, மார்க் பண்ணக்கூடிய எபிலிட்டிஸை நம்ம வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு கொண்டு வரணும். வித்தின் எவ்வளோ நேரம் அப்படின்னா 100 questions 120 minutes. ஸோ 1 minute ஒரு 2 secondsக்குள்ளே ஒரு கொஸ்டினை ரீட், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அனலைஸ், தென் eliminate the wrong answers, then choose the right answers and mark in the OMR sheet. இந்த ப்ராசஸ் வந்து within a minuteக்குள்ளே நடக்கணும். அதே போல் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்னா ரீடிங், ரிவைசிங், தென் ரீப்ரொடியூசிங், தென் ரெக்டிஃபிகேஷன், இந்த ஆர்டரில் தான் வரணும். ஃபஸ்ட்டு ரீட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி லிசன் பண்ணணுன்றது முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்த உடனே லிசன் பண்ணாமல் ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில பேர் ரீட் பண்ணாமல் ரீப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, கிளாஸை அட்டன் பண்ணுவாங்க, நேராக டெஸ்ட்டு போயிடுவாங்க. இல்லைன்னு டெஸ்ட்டுக்கு வந்து படிப்பாங்க, ரிவைஸ் பண்ண மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதிட்டே போவாங்க, எத்தனை கேள்வி சரின்றதை பார்க்குறதுல பயங்கர ஆர்வம் இருக்கும், ஆனால் அதை பார்க்குறது வேஸ்ட்டு. எத்தனை கேள்வி தப்பாக பண்ணியிருக்கோம், அது ஏன் தப்பு நடந்துச்சு, ஒழுங்காக கிளாஸ் அட்டன் பண்ணலையா, ஒழுங்காக ரீட் பண்ணலையா, ஒழுங்காக ரிவைஸ் பண்ணலையா, அல்லது ரிவைஸ் பண்ணிட்டு போய் கொஸ்டினை சரியாக ரீட் பண்ணலையா, இதெல்லாம் செஞ்சு கூட ஒரு பையன் போன முறை ஃபெயில் ஆனான். எப்படி ஃபெயில் ஆனான்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் மார்க் பண்ணுறப்ப சின்ன அஜாக்கிரதையில் 8 கொஸ்டின் வந்து மாறி மார்க் பண்ணிட்டான், அதனால ஃபெயில் ஆனான். இந்த வெற்றியை தீர்மானிக்கிறது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷனில் பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று கண்ட்ரோல்டு பிஹேவியர்ஸ், இன்னொன்று அன்கண்ட்ரோல்டு மெக்கானிசம். நேற்று ஒரு பையனோட வெற்றியை தீர்மானித்தது பயங்கரமான ஒரு விஷயம். தன்னோட 9வது அட்டெம்ப்ட், அவங்க ஃபியான்ஸோட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். பாவம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் ஹாலில் போய் அந்த பதட்டத்தில் ரோல் நம்பரை அவர் உட்கார்ந்த சீட்டு மாற்றி உட்காந்துட்டார். அதாவது அதை சரியாக ரீட் பண்ணாமல் ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுகிறப்போ இவரோட ஓஎம்ஆர் ஷீட்டு தான் எழுதுறாரு, எல்லாத்தையுமே எழுதுறாரு. இன்விஜிலேட்டர் வந்து கையெழுத்து வாங்குறப்ப அங்கே பேர் வேறு இருக்குது. சீட்டை மாற்றுறதுனால டோட்டல் கொலாப்ஸு. 1 மணி நேரம் அவருக்கு வந்து டைம் போச்சு, இருந்தது அரை மணி நேரம். அந்த இவங்க சரி பண்ணுற டயத்தில் வந்து இவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார். இந்த டயத்தில் வந்து அதில் தான் படிச்சுக்கிட்டே இருக்கார். 1/2 hourல அதை மார்க் பண்ணுறாரு. ஸோ தீர்மானிக்குது, ஏதோ தீர்மானிக்குது நம்மளோட சக்ஸஸை. இன்னொரு பையனுக்கு பார்த்தீங்கன்னா இன்விஜிலேட்டர் கொஸ்டினை கொடுத்ததே லேட்டு, கிட்டத்தட்ட 10 நிமிஷம் இன்விஜிலேட்டர் லேட்டாக கொடுத்துட்டாரு. அந்த பையன் நல்ல புத்திசாலி பையன். அவன் என்ன பண்ணுறான்னா கடைசியில் அந்த டைம் வந்து முடிய போகுது, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்க வேண்டியது 10 நிமிஷம் லேட்டாக தான் எனக்கு வந்து ஓஎம்ஆர் கொடுத்துருக்கீங்க, நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு டேபிளில் கையை வச்சு அப்படியே என்ன பண்ணுறாரு, ஓஎம்ஆரை இவருக்கு படித்து மார்க் பண்ணுறது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஏன்னா இதெல்லாம் தீர்மானிக்கும் நம்மளை. ஸோ நம்ம என்ன தான் நல்லா படிச்சுட்டு போனாலும் இதுங்கெல்லாம் கூட சில நேரங்களில் வந்து வெற்றியை தீர்மானிக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் தீர்மானிக்கும் அண்ட் சில நம்மளுடைய ஃபோர்ஸஸ். ஸோ ப்ரிப்பரேஷன் நீங்கள் சார் கேட்டதுனால முதல்ல நேர்முக தேர்வு, அடுத்து வந்து மெயின்ஸ் தேர்வு. மெயின்ஸ் படிக்கிறப்ப ப்ரிலிமினரி தேர்வுக்கான ப்ரிப்பரேஷனும் சேர்ந்தே அதோட வந்துடும் அப்படின்றது தான் உண்மை. ஓகே, இறுதியாக எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள் இந்த தேர்வுக்குள்ளே வந்து அதிகாரிகளாக மாறணும்? நம்ம நிறைய பேர் வாங்க எல்லோரும் பயிற்சி எடுத்துக்கங்கன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணக்கூடிய பாலிசி மேக்கிங்கில் எளிய சாமானிய மனிதர்களுக்கான அதிகாரிகளாக அவங்க இருக்கணும். சிஸ்டம் கரப்ட் ஆகாமல் அவங்க தான் பார்த்துக்க போகிறாங்கன்னா எந்த தன்மை உள்ளவர்கள் நிறைய பேர் இந்த தேர்வு முறைக்குள்ளே வரணும்னு எதிர்பார்க்கணும்? நாம் முதல் விஷயம், இது வந்து வேலை இல்லை, அதுக்காக தான் இதுக்கு பேரே வந்து சர்வீஸ்னு வச்சுருக்காங்க. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்.
இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ். மிச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் இல்லை வேறு ஏதாவது போஸ்ட் வந்து இன்ஜினியர், டாக்டர், அதெல்லாம் வந்து ஒரு வேலை. இது வந்து பயங்கரமான ஒரு சர்வீஸ். அந்த டெசிக்னேஷனே சர்வீஸ்ன்னு இருக்குது. ஃபஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்கு உள்ளே வர்றப்பே நான் என்னுடைய வாழ்க்கையை மட்டும் மேம்படுத்த வரல, ஒட்டுமொத்த சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த எக்ஸாம்ஸ் எனக்கு கொடுக்குது. அதனால இந்த தேர்வுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸாமுக்கு உள்ளே வரணும். இல்லைன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ரெண்டாவது, அதிகாரத்தை கைப்பற்ற போகிறேன் அப்படின்னு வரக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து அதிகாரம் மட்டும் இந்த பதவியில் வந்து உங்களை வந்து உள்ளே இழுத்துச்சு அப்படின்னா, இது அதிகாரம் வந்து ரொம்ப அதிக லெவலில் இருக்குது அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் நிச்சயமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான். நம்மளை பொறுத்தளவு, நம்ம டெமோக்ரஸி பொறுத்தளவு, நம்ம கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவில் சுப்ரீம் பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க லெஜிஸ்லேச்சர் கையில் தான் இருக்குது. மக்கள் பிரதிநிதி தான் நம்மளுடைய சுப்ரீம். அந்த மக்கள் பிரதிநிதின்றவங்க வந்து தனியால் பார்க்கக்கூடிய பார்வை இருக்கக்கூடாது. அவர்கள் கோடிக்கணக்கான மக்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அவரை பார்த்து அவர் சொல்லக்கூடிய அந்த ஆலோசனையை மக்களுடைய நலன் கருதி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடிய நபராக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து அவருடைய கல்வி தகுதியை பற்றியோ ஏதோ நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. காரணம், நம்ம மக்கள் ஆட்சியில் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சில ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு சில ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து ஒரு சில நேரங்களில் ரிசைன் பண்ணிட்டு வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சார் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டிலே அதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றவங்க இந்த சிஸ்டம் இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த சிஸ்டத்துக்குள்ளே நான் கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு எது முடியுமோ அதை நான் கொடுக்க முயற்சி பண்ண போகிறேன். என்னையை பொறுத்தளவு நான் சரியாக இருந்துக்க போகிறேன். நம்ம சரியாக இருந்தாவே ஆல்மோஸ்ட் வந்து பெரிய லெவலில் நம்ம உதவி பண்ணது மாதிரி. ஸோ முதல் பங்கு அது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் தேர்வு வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும். அது வந்து தெரிஞ்சு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும். எடுத்த உடனே நம்ம வந்து ஒரே அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணிடலான்ற மாதிரி வரக்கூடாது. மூணாவது, ஒட்டுமொத்த இந்தியாவில் எந்த பகுதிக்கு போனாலும் நான் சர்வீஸ் பண்ணுவேன்னு வரணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வேறு ஸ்டேட்டு கிடச்சா போகிறதில்ல. அதே போல் நார்த் ஈஸ்ட் கிடச்சிது அப்படின்னா சில பேர் ரிசைன் பண்ணிடுறாங்க. அப்படி நினைக்கக்கூடாது. நாலாவது, சிவில் சர்வீஸில் எல்லா சர்வீஸுமே பெஸ்ட்டு சர்வீஸ் தான். ஐஏஎஸ் மட்டும் இல்லை, ஐபிஎஸ் மட்டும் இல்லை, இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், அதே போல் வந்து இந்தியன் ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ், இது போன்ற பல பணிகள் இருக்குது. இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், இது இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், இது எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்த தேர்வு தான். இதில் எந்த பணி கிடைச்சாலும் அந்த பணியில் சிறந்த ஒரு பணியாளராக நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சி வரணுமே ஒழிய, இங்கே போன உடனே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு வராங்க. அந்த எண்ணம் இருந்ததுன்னா தயவுசெய்து சிவில் சர்வீஸ்குள்ளே வந்துடாதீங்க. அதே போல் இது வந்து பயங்கரமான ஒரு பவர் என் கையில் இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வந்தாங்கன்னா இது வந்து நடக்காதது. இது வந்து ஒரு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நம்ம லிமிட்டட் பவர் இருக்குது. அந்த லிமிட்டட் பவரை பெஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தேவையான மெக்கானிசம் இருக்குது. இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் சொல்ல ஆசைப்பட்றேன் நான். நிறைய பேர் நம்ம சினிமாவில் காமிக்கிறது மாதிரிலாம் இல்லை. அரசு அதிகாரிகளை, ஐஏஎஸ் அதிகாரிகளை, ஐபிஎஸ் அதிகாரிகளை ஒரு இது மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் நல்ல அதிகாரி அப்படின்னா உங்களுக்கு உரிய மரியாதையும் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சுதந்திரமும் அத்தனை கவர்மெண்ட்லேயும் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி உங்களை பற்றிய அந்த ஒப்பீனியன் என்னமாக நீங்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்கீங்களோ அந்த ஒப்பீனியன் மாறாத வரைக்கும், அதாவது நல்ல ஒப்பீனியன் அப்படின்னா கடைசி வரைக்கும் நல்ல ஒப்பீனியனில் உங்களுக்கு தேவையான அத்தனை சுதந்திரங்களும் கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு வந்தீங்களோ அந்த மாற்றத்தை நிச்சயமாக உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ இது அகெயின் அதுக்கு வந்து அந்த மனப்பாங்க வந்து இது வந்து ஜாப் இல்லை, இது பணி அப்படின்னு நினச்சி இது வந்து ஒரு சர்வீஸ் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் இது நடக்கும், இல்லைன்னா அது நடக்காது. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் பார்க்குறேன், சில பேருக்கு வந்து டிஸப்பாயின்மெண்ட் இருக்குது. ஏன்னா இது பயங்கரமான ஒரு போதை வந்து பவர் போதையில் வரக்கூடிய ஒரு சில பேர் வர்றாங்க, டிஸப்பாயின்மெண்ட்டில் ரிசைன்மெண்ட் போகிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தயவு செய்து இந்த ஃபீல்டுக்குள்ளே இப்போவே வராதிங்க. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. சார், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.